السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وصحابه جند الله، وبعد. وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கையான பெருமக்களே, இன்று இந்த நாகை யா ஹுசைன் ஜாமியா மஸ்ஜிதில் ஷரியத் சட்ட விளக்கம் என்ற தலைப்பின் கீழ் சில சட்டங்களை குறித்து நாம் பேச இருக்கிறோம். நேற்றும் நாம் இங்கே பேசும் பொழுது சில ஒழுங்குமுறைகள், பாத்ரூம் செல்லும் பொழுது, இந்த மாதிரி வீடுகளுக்குள் நுழையும் பொழுது, மஸ்ஜிதுக்குள் நுழையும் பொழுது என்ற அந்த பொது சட்டத்தோடு உலு சம்பந்தமான சில விஷயங்களை நாம் பேசினோம். அதுபோன்றே இன்றைய தினம் சில பொதுவான சட்டங்களோடு தொழுகை தொடர்பான, சஃப்புகள் தொடர்பான சில தகவல்களை, சட்டங்களை நாம் பேச இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். கேட்டதின் பிரகாரம் செயல்படுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அருமையான பெருமக்களே, பொதுவாக ஜமாத் தொழுகை என்று வரும்பொழுது முதலாவது வந்தவர்கள் முதல் சஃப்பில் இருப்பாங்க, ரெண்டாவது வந்தவங்க. அப்படி அந்த சஃப்பிலே முதல் சஃப்புக்கு என்று தனி ஒரு மரியாதை இருக்கிறது. சஹாபிகள் அதிலே போட்டி போட்டுக் கொள்வார்கள் என்றெல்லாம் ஹதீதுகள் வருகிறது. சஃப்பு எங்கிருந்து துவங்க வேண்டும், வலது பக்கத்திலிருந்து அப்படி அங்கேருந்து தொடங்குறதா, இடது பக்கத்திலிருந்து தொடங்குறதா, அல்லது நடுவில் இருந்து தொடங்குறதா என்பது வரைக்கும் நம்முடைய ஷரியா தெளிவாக பேசுகிறது. எந்த ஒன்றையும் குறித்தும் நம்முடைய ஷரியாத்துடைய சட்டம் மிக தெளிவாகவும் அழகாகவும் இருக்கிறது. வணக்க வழிபாடுகளில் மட்டுமல்ல, அது வியாபாரமாக இருக்கட்டும், விவசாயமாக இருக்கட்டும், மருத்துவமாக இருக்கட்டும், எந்த ஒன்றாக இருந்தாலும் அதில் தெளிவான, விவரமான, விளக்கமான சட்டங்களை ஷரியா நமக்கு தருகிறது. ஒரு ஹதீதோடு நம்ம இந்த தகவலை நான் ஆரம்பிக்கிறேன். பாருங்க. அம்ர் இப்னு அவுஃப் கோத்திரத்தார் ஒரு குடும்பம். அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனை. குடும்பம்னா சில பிரச்சனைகள் இருக்கும். அதை குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் என்ன செய்யணும்? தீர்த்து வைக்கணும். அப்படி பெரியவர்களால் தீர்த்து வைக்க முடியல, ஊரில் யார் பெரியவங்களாக இருக்கிறாங்களோ, உலமாக்களாக இருக்கிறாங்களோ, அவங்கள்ட்ட போய் அதை தீர்த்து வைப்பதற்காக வேண்டும். இது மார்க்கம் சொல்லக்கூடிய முறை. கணவன் மனைவிக்கு இடையில் பிரச்சனை ஏற்படுது. குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க தான் அதை சீர் செய்யணும். அது தொடர்பான நிறைய விளக்கங்கள் இருக்கிறது. மார்க்கம் ரொம்ப அழகாக வழிகாட்டுது. அவர்களுக்கு குடும்பத்தில் உள்ளவர்களால் முடியல அப்படின்னு வரும் பொழுது ஊரில் உள்ள ஜமாத்துக்கென்று ஒரு குழு இருக்கணும். அந்த குழு எப்படி இருக்கணும் என்றால், அதில் உலமாக்கள் இருக்கணும், இன்றைய காலத்தில் உள்ள படித்தவர்கள் இருக்கணும், இன்னும் சொல்லப்போனால் ஒரு லாயர் இருக்கிறது. இந்த மாதிரிலாம் இன்றைய காலத்துக்கு அவசியம். ஹைர், இப்போ அம்ர் இப்னு அவுஃப் அந்த குடும்பத்தில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு
அதை தீர்த்து வைப்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்கிறாங்க. அவங்கள்ட்ட போயிட்டாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க, உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. தொழுகையினுடைய நேரம் வந்துடுச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிரச்சனையில் அங்கே ஈடுபட்டு இருக்கிறதுனால தொழுகைக்கான நேரம் வந்து சஹாபிகள்லாம் எல்லாம் குழுமி உட்கார்ந்துருக்கிறாங்க. பள்ளியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரல. அப்போ அவ்வளுல் வக்தில் தொழுகிறது ஏற்றம்னு இருக்குது நமக்கு. அவ்வளுல் வக்துனா என்ன அப்படிங்கிறத நம்மளை தெரிஞ்சுக்கிடணும். இப்போ உதாரணமாக லுஹருக்கு 12:30 மணிக்கு, உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு 12:30 மணிக்கு பாங்கு சொல்லுது அப்படின்னா, பாங்கு சொன்னதற்கு பிறகு ஒருத்தர் பாத்ரூம் போய் சுத்தம் செய்து ஒது செய்து சுன்னத்து தொழுது அந்த கால அளவு இருக்குதே, இந்த கால அளவோடு நம்ம என்ன செஞ்சிடலாம், தொழுகையை ஆரம்பிச்சிடலாம். அந்த ஃபர்து தொழுகைக்கும் பாங்குக்கும் இடையிலே உள்ள அந்த நேரம், ஒரு குறிப்பிட்ட நேரம், ஒரு 15-20 நிமிஷம் 25 நிமிஷம்னு வச்சுக்கிடலாம். இதற்குள்ளே நாம் தொழுதால் அது அவ்வளுல் வக்து தான். இப்போ நம்ம ஊரில் அப்படி தானே வச்சுருக்கிறோம். ஃபஜ்ருக்கு ஒரு கூடுதல் நேரம் வைத்துக்கலாம், அரை மணி நேரம், எல்லாம் எழுந்து வரணும் தூரம். எனவே இப்போ நம்ம அமைப்புகளில் வைத்திருக்கக்கூடிய, மஸ்ஜிதுகளில் வைத்திருக்கக்கூடிய இந்த நேரம் என்பது சரியான நேரம் தான். இது அவ்வளுல் வக்தில் தான் தொழுகை நடக்குது. இஷா தொழுகை மட்டும் பிந்தி தொழுவதை விரும்புது மார்க்கம். ஆனால் பிந்தி தொழுனா மக்கள் வரணுமே, அதனால் அது அவ்வளுல் வக்தில் தொழுதுட்டு போயிடுறாங்க. அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் இஷா தொழுகை ஒரு ஜமாத் இருக்குன்னு, ஒரு ஜமாத் இருக்குது, அந்த ஜமாத்து எல்லாமே ஒரு குறிப்பிட்ட இந்த அளவு தான், ஒரு 100 பேர் தான் அந்த ஜமாத்தில் இருக்கிறாங்க. ஒரு குட்டி ஊர், கிராமம். இந்த ஊரில் வந்து எல்லாரும் ஒரே டைமுக்கு வர முடியும். இஷாவை 10 மணிக்கு வச்சா எல்லாருமே வருவாங்கன்றது தான், அதுதான் சிறப்பு. இஷாவை பிற்படுத்துறது, கொஞ்சம் தாமதமாக தொழுது, அதற்கு காரணங்கள் இருக்குது. இப்போ அதையெல்லாம் நான் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன் அப்படி பிற்படுத்துகிற விரும்பினாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி பிற்படுத்தி தொழுது இருக்கிறாங்க, இன்னும் பிற்படுத்த விரும்பினாங்க அப்படிங்கெல்லாம் ஹதீதுகளில் தெளிவாக இருக்குது. இப்போ ஆரம்ப வக்து என்று எடுத்துக்கொண்டால் ஒரு 15லேருந்து அரை மணி நேரத்துக்குள்ளே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும். தொழுகையை ஸ்டார்ட் பண்ணிட்டா அது ஆரம்ப வக்து தான். இப்போ சஹாபிகள்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க. இந்த பிரச்சனையை தீர்க்க போன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரல. இப்போ பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்து சித்திக் நாயகம், அபூபக்கர் சித்திக் நாயகத்தில் வந்து கேட்குறாங்க, அது சல்லி ஃபவுகீம், நீங்கள் தொழு வைக்கிறீங்களா, நான் இக்காமத்து சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. யார் சொல்கிறா? பிலால் நாயகம் கேட்குறாங்க. சித்திக் நாயகம் சரின்ட்டாங்க. சரி, நீ ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ வருவாங்கன்னு தெரியல, அவங்க வக்தில் தொலை சொல்லியிருக்கிறாங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகையை கொஞ்ச நேரம் எதிர்பார்த்தாங்க. தாமதித்து அதுக்கு பிறகு வரல அப்படின்ற உடனே, சரி எவ்வளோ நேரத்தில் வருவாங்க நமக்கு தெரியலையே, நீங்கள் இகாமத்து சொல்லுங்கன்ட்டாங்க. பிலால் நாயகம் வந்து கேட்குறாங்க, பிலால் ரலியல்லாஹு வந்து கேட்குறாங்க, அது சொல்லி ஃபவுகீம், நீங்கள் தொழு வைக்கிறீங்களா, நான் இகாமத்து சொல்லட்டுமான்னாங்க. சரின்னாங்க, இகாமத்து சொல்லிட்டாங்க. சித்திக் நாயகம் தக்பீரை கட்டிட்டாங்க. தக்பீரை கட்டி தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க. ஸல்லல்லாஹு தக்பீரை கட்டி தொழுது கொண்டு இருக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க. முதல் ரக்காத்திலேயே ஆரம்பத்திலேயே என்ன செஞ்சிட்டாங்க, வந்துட்டாங்க. வந்ததும் அவங்க நேராக முதல் சஃப்பில் வந்து நின்றுட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் சஃப்பில் வந்து நிற்கிறாங்க. அப்படி தான் நிற்கணும், முதல் சஃப்பில் வந்து நின்றுட்டாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்க, சித்திக் நாயகம் தொழு வச்சுட்டு இருக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கும்ல. இப்போ நம்ம தொழு வைக்கிறோம், இமாம் வரல, தொழு வைக்கிறாங்க, இமாம் வந்துட்டா பிரச்சனை இல்லை. அல்லது நாம் இமாமாக இருக்கிறோம், நம்ம வர்றதுக்கு, பள்ளிக்கு வர்றதுக்கு தாமதமாயிட்டு, சரி யாராவது ஒரு ஆலிம் இருக்கிறாங்க அல்லது ஒரு ஹாஃபிஸ் இருக்கிறாங்க, நீங்கள் தொழு வைங்களான்றது அவங்க தொழு வச்சுட்டு இருக்கிறாங்க. இமாம் வந்தால் அவர் பின்னால் நின்று தொழுதுட்டு போவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இல்லையே, அவங்க எல்லாத்துக்கும் இமாமுல் இம்மா, எல்லா இமாம்களுக்கும் அவங்க இமாம். இமாமுல் அம்பியாயி வல் முர்சலீன், நபிமார்களுக்கும் இமாம், ரசூல்மார்களுக்கும் இமாம். அவங்களுக்கு யாரும் இமாமத்து செய்ய முடியாதுல்ல, அவங்களுக்கு யாராவது இமாமத்து செய்ய முடியுமா என்ன? இப்போ வந்த உடனே சஹாபாக்கெல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி கைத்தட்டுறாங்க பள்ளியில், எல்லாரும் கைத்தட்ட. லா எல்தஃபித், சித்திக் நாயகம் பொதுவாக தொழுகையில் அப்படியே ஈடுபட்டுட்டா திரும்பிலாம் பார்க்க மாட்டாங்க. ஆனால் ஒரு கைத்தட்டு 2 கைத்தட்டு வந்தால் பரவாயில்ல, ஒரு ஆள் கைத்தட்ட ஆரம்பித்து 2வது சஹாபி 3வது சஹாபி 10 100 பேர் கைத்தட்டினா எப்படி இருக்கும்? பள்ளியில் உள்ள அத்தனை பேர் கைத்தட்டினா எப்படி இருக்கும்? அவங்க வேறு வழி இல்லாமல், இன்னும் இது இவ்வளோ பெரிய கைத்தட்டாக இருக்கே அப்படின்னு அப்படி லேசாக திரும்பி பார்த்தாங்க. ரசூலுல்லாஹ் நிற்கிறாங்க. தொழுகையிலேயே அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, அப்படி லேசாக திரும்பினாங்க.
ஸல்லல்லாஹு நிற்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு நிற்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, அப்படியே தஅக்கர், அப்படி கொஞ்சம் ஸ்டெப்பை பின்னால் வச்சு வர ஆரம்பிச்சிட்டாங்க. சஃப்பை நோக்கி வர ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே ஸ்டெப்பை பின்னால் வர்றாங்க, திரும்பாம அப்படியே பேக்கில் வர்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பார்த்து என்ன செய்கிறாங்க, இப்படிங்கிறாங்க, என்ன செய்கிறாங்க, இப்படி கையை காட்டுறாங்க. அதாவது நீங்கள் தொழுகையை கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு அனுமதி கொடுக்குறாங்க. ஆனாலும் அவங்க என்ன செய்யல, பின்னால் வந்துட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்கத்தம, அவங்க என்ன செஞ்சாங்க, ஸ்டெப் எடுத்து முன்னால் வச்சு அந்த தொழுகையை கண்டினியூ பண்ணுறாங்க. இப்போ இது ஒரு நிகழ்வு. இப்போ இந்த நிகழ்வில் நமக்கு சட்டத்திட்டங்கள் இமாம்கள் நமக்கு தர்றாங்க. என்ன சட்டத்திட்டங்கள் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல விளங்கணும். இப்போ இமாம் தொழ வைக்கிறாங்கன்னு சொன்னால் பொதுவான முதல் விஷயம் என்னென்னா, முதல் சஃபு பாக்கியமான சஃபுகளை பற்றி நம்ம பின்னால் பேச இருக்கிறோம். ஆனாலும் முதல் சஃபில் தொழ வைக்க தெரிஞ்சவங்க நிற்கணும். இதை கொஞ்சம் கவனத்தில் கொள்ளணும். முதல் சஃபில் சில பேர் தொலை வைக்க மாட்டாங்க, தொலை தெரியும், தொலை வைக்கிறதுக்கு பயப்படுவாங்களா இல்லையா? அதுவும் லோஹர் அசர் என்று இருந்தால் கொஞ்சம் பரவாயில்லை. மகரிப் இஷாயம்னா சத்தம் போட்டு ஓதணும் வேறு இருக்கும், அது வேற இது. லோஹர் அசர்ண்டா கொஞ்சம் வாய்க்குள்ளேயே ஓதிட்டு போகலாம், பயம் வரத்தானே செய்யும். அது எல்லாருக்கும் அப்படி முடியாது இல்லை. அதனால் அப்படி தொலை வைக்க தெரியக்கூடியவங்க முதல் சஃபில் இருக்கணும். ஒருவேளை இமாமுக்கு ஏதாவது ஏற்பட்டு அவரால் தொலை வைக்க முடியாமல் போனால் அதற்கு இஸ்திக்லாஃப் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது. இஸ்திக்லாஃப், இமாம் தனக்கு பிரதிநிதியை ஏற்படுத்துதல். அப்போ அவங்களுக்கு உதாரணமாக தொலை வைத்து கொண்டிருக்கக்கூடிய இமாமுக்கு ஒழு முறிஞ்சிருச்சுன்னு வைங்க, ஒரு மயக்கம் வந்துட்டுன்னு வைங்க, மனுஷன் தானே, ஏற்படலாமா இல்லையா? அப்போ இந்த மாதிரி நிலை வந்தால் அவங்க என்ன செஞ்சிருவாங்க, சட்டுன்னு விலகிடுவாங்க. விலகிட்டு அவங்க ஒரு ஆளை கையை காட்டினா, தொலை வைக்கக்கூடிய நபர் தான் முன்னால் இருக்கிறாரு, அவங்க கையை காட்டினா போதும். இவங்க வந்து தொழுகையில் இப்போ உதாரணமாக ஒரு 2 ரக்காத்து தொழு வச்சுட்டாங்க இமாம். 3வது ரக்காத்தில் அவங்களுக்கு பிரச்சனையாயிடுச்சு, தொலை வைக்க முடியாத நிலைமை வந்தால் அவங்கள என்ன செஞ்சிடலாம், ஒரு முன்னால் நின்று தொழக்கூடிய அந்த முதல் ஸ்டெப்பில் இருக்கக்கூடிய கையை காட்டி அவரை என்ன செஞ்சிடலாம், இமாமத்தை ஆக்கிடலாம், இமாமா ஆக்கிடலாம். அவர் ஒன்றும் ஆரம்பத்துலேயும் தொலை வைக்க தேவையில்லை, இவங்க விட்டதிலேருந்தே கண்டினியூ பண்ணலாம். இஸ்திக்லாஃப், அவங்களோட ஹிலாஃபத்துன்னு அர்த்தம். இப்போ இது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. அதனால் அவர் இமாமுக்கு தொழுவு முறிஞ்சிட்டு எல்லாத்தையும் தொழுகை விட்டுட்டு போய் புதுசாக தொழுவ ஆரம்பிக்கணும் ஒரு ஆளை வச்சுங்கிறது அவசியம் இல்லை. இதை நாம் என்ன செய்து கொள்ளணும், உணர்ந்து கொள்ளணும். அப்போ இதில் என்ன நம்ம விளங்குகிறோம் என்றால், முதல் சஃபில் தொலை வைக்குவதற்கு தகுதியான தெரிந்த ஆள் நிற்கணும். அப்படி இருந்தால் தானே அது முடியும். இல்லைன்னா அவர் 5வது சஃபில் நிற்கிறாரு, சஃபை கிழிச்சிக்கிட்டு முன்னால் வந்து, அதெல்லாம் பெரிய பிரச்சனை. அப்படி இருந்தாலும் வரலாம், அதெல்லாம் சங்கடமாக இல்லையா? எனவே முதல் சஃபிலேயே தொலை வைப்பதற்கு தெரிந்தவர்கள் நிற்பது என்பது ஏற்றமானது ஒரு விஷயம். இரண்டாவது, அந்த தொழுகை முடிஞ்சு ஸல்லல்லாஹு தொழு வச்சு முடிச்சுட்டாங்க. முடித்ததும் கேட்டாங்க அபூபக்கர் சித்திக் நாயகத்தை பார்த்து, நான் தான் உங்களை தொலை சொன்னனே, தொலை வைக்க நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கன்னு சொன்னனே, நீங்கள் ஏன் பின்னால் வந்தீங்க? அப்போ அவங்களுடைய வார்த்தையை பாருங்கள், யாரும் சொல்லலாம், இந்த அபு குஹாஃபாவுடைய மகன், தன்னை தான் சொல்கிறாங்க, அவங்க அத்தா பேர் அபு குஹாஃபா. அபு குஹாஃபாவுடைய மகனுக்கு ரசூலுல்லாஹ் நிற்கும் போது இமாமத்து செய்வதற்கு என்ன தகுதி இருக்குது? எவ்வளோ பணிவுங்கிறத பாருங்க. அப்படி மனப்பூர்வமாக சொல்கிறாங்க, நீங்கள் நிற்கும் போது நான் தொலை வைக்க முடியுமா நாயகமே? இவனுக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு தானே சொல்கிறாங்க. ஸல்லல்லாஹு அமைதியாகிட்டு சிரிச்சுக்கிட்டாங்க. இது 2வது விஷயம். 3வது என்னென்னா, சஹாபிகளை பார்த்து சொன்னாங்க, தொழுகையில் ஏதாவது ஒரு நிலை இமாமுக்கு ஏற்பட்டது. இப்போ உதாரணமாக 2வது ரக்காத்தில் என்ன செய்யணும், இமாம் அத்தஹியாத்தில் உட்காரணும், அப்படி தானே? அத்தஹியாத்தில் உட்காராமல் எழுந்தாங்க, என்ன செய்யணும்? அல்லது 2வது ரக்காத்தில் உட்காந்து, இப்போ மகரிபில் வச்சுக்கிடுவோமே, மகரிபில் 2வது ரக்காத்தில் உட்காந்த இமாம் நினச்சிக்கிட்டாங்க, நான் 3வது ரக்காத்தில் உட்காந்துட்டோம் போல இருக்கு, வரும் தானே? தொழுகையில் தானே இந்த மாதிரி நிறைய செய்திகள்லாம் எல்லா நினைவுகள்லாம் வருது, மறந்து போனதெல்லாம் தொழுகையில் தான் ஞாபகத்துக்கு வருது. ஒருத்தன் வந்து ஒரு பொருளை எங்கேயோ வச்சுட்டான், ஒரு முக்கியமான பொருள் போல், அது எங்கே வச்சேன்னு தேடுறான், அவனுக்கு வச்ச இடம் தெரியல, மறந்துட்டான், எங்கன்னு தெரியல. இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபாட்ட வர்றான். அவன் வந்து, இமாம் நான் ஒரு முக்கியமான பொருள், அது ஒரு பெரிய விலையை உயர்ந்தது, எங்கேயோ வச்சுட்டேன் அப்படின்ட்டு, அது எங்கே வச்சேன்னு எனக்கு கண்டுபிடிச்சிதாங்க. இதை கண்டுபிடிச்சி தர்றதாக்கா நான் இருக்கேன்,
தொழுகையில் உள்ள சம்பந்தம், ஜக்காத்துடைய பிரச்சனை, ஹஜ்ஜுடைய விஷயம், கொடுக்கல் வாங்கல், தொழில்துறையில் இதில் மார்க்க என்ன சொல்லுது, ஹதீது என்ன சொல்லுது, இதை ஆய்வு செய்து சட்டங்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்னா நீ மறந்து எங்கேயோ வச்சுட்டு அதை கண்டுபிடிக்கிறானா நான்? அட இதுக்கு என்கிட்ட ஏன் வர்ற நீ அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை அப்படின்னு அவன் கதறான், எனக்கு ஏதாவது வழி சொல்லுங்க வழி சொல்லுங்கண்டு. அட அதுக்கு இதுக்கு எனக்கு என்னடா சம்பந்தம் இருக்குது? நீ எங்கேயோ ஒரு பொருளை வச்சுட்டு எங்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு நடக்கிறிய அப்படின்ட்டு அவங்க கேட்குறாங்க. இல்லை இல்லைன்னு அவன் கதறான். சரி இவன் நம்ம ஏதாவது சொல்லாமல் போக மாட்டான் போல இருக்கு அப்படின்ட்டு வேறங்க வா, நீ போய் தக்பீரை கட்டு, தக்பீரை கட்டி நினைவு வர்ற வரைக்கும் தொழுதுகிட்டே இரு, 2 ரக்காத்தா தொழு விடாத, அல்லாஹ்வை தொழுதுகிட்டே இரு அப்படின்ட்டு சொல்லிக்கிறான். அவன் போனான், தக்பீர் கட்டின உடனே ஞாபகம் வந்துருச்சு. ஷைத்தான் பார்த்தான், இவன் எத்தனை ரக்காத்து தொழுவானோ தெரியல, இதோடு அவனை என்ன செஞ்சிடும், சப்ஜெக்டை க்ளோஸ் பண்ணிடணுன்னு ஞாபகத்தை ஊட்டி விட்டுட்டான் அப்படின்னு ஒரு வரலாறு படித்த எனக்கு ஞாபகம் இருக்குது. இது நமக்கு ரொம்ப பொருந்தும். தொழுகையில் தான் நமக்கு என்னது, பால் கணக்கு, அந்த கணக்கு, கடன் தர வேண்டியவன், அவன் இவன், அங்கே வர சொன்னாங்க, எல்லாமே ஆபத்துக்கு வரும். அதுக்கு முன்னால் நம்ம அரட்டடிச்சிட்டு இருப்போம், பேசிகிட்டு இருப்போம், ஃபோனை பார்த்துட்டு இருப்போம், ஒரு ஞாபகம் வராது. ஆனால் தொழுகையில் வந்து எல்லாத்தையும் அவன் ஞாபகத்துக்கு கொண்டு வருவான் இல்லையா, நம்ம பார்க்குறோம். இதே மாதிரி இப்போ உதாரணமாக 2வது ரக்காத்தில் நம்ம என்ன செஞ்சிட்டோம், இமாம் சலாம் வாங்கிட்டா, லோஹரில் 4 ரக்காத்துக்கு பதிலாக 3வது ரக்காத்தில் அத்தஹியாத்தில் உட்காந்துட்டாங்க. இதெல்லாம் நடக்கும் தானே, மனிதருக்கு இயல்பாக ஏற்படக்கூடியது. அப்படி ஏற்பட்டால் நீங்கள் என்ன செஞ்சீங்க, கை தட்டினீங்களா இல்லையா? கை தட்டக்கூடாது. நீங்கள் என்ன செய்யணும், தஸ்பீஹ், உங்களுக்கு ஆண்களுக்கு தஸ்பீஹ், சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ்னு சொல்லணும். அதைத்தான் சுபஹானல்லாஹ் நீங்கள் தஸ்பீஹ் தான் செய்யணுமே தவிர நீங்கள் என்ன செய்யக்கூடாது, கை தட்டக்கூடாது. ஆண்களுக்கு தஸ்பீஹ், பெண்களுக்கு தஸ்ஃபீக். தஸ்ஃபீக்னா கை தட்டுறது, பெண்கள் தான் கை தட்டணும். பெண்கள் எங்கே இருப்பாங்க, உதாரணமாக ஒரு ஆண் தொழு வைக்கிறார், பெண்களுக்கான ஒரு வீட்டில் தொழு வைக்கிறார்னு வைங்க. இப்போ எங்கள் ஊர்லலாம் தைக்காக்கள் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 70 தைக்கா இருக்குது. பெண்களுக்கு தராவிகள் அங்கே நடக்கும். அத்தனை அந்த மஹல்லாவில் உள்ள பெண்கள்லாம் அங்கே வந்துடுவாங்க. மெஹராப் ஒன்று இருக்குது, ஸ்க்ரீன் போட்டிருக்கோம், அதுக்கு முன்னால் இமாம் நின்று தொழு வச்சுட்டு ஒரு ஹாஃபீஸ் நின்று தொழு வச்சுட்டு போயிடுவாங்க. அவங்க வர்ற வழி போகிற அங்கே வந்து பார்த்தாலே தனி ஸ்டைல் அது. அப்போ அந்த இமாமுக்கு ஏதாவது ஏற்பட்டதுன்னு சொன்னால் பெண்கள் தஸ்பீஹ் செய்யக்கூடாது. அவங்க என்ன செய்யணும், கையை தட்டணும். கை தட்டுறது எப்படி என்பது வரைக்கும் நம்முடைய மார்க்கம் சொல்லித்தருது. இப்படி கை தட்டக்கூடாது, கையை இப்படி தட்டக்கூடாது. இந்த வலது கை இருக்குது பார்த்தீங்களா, வலது கையினுடைய புறத்தில் இடது கையை வச்சு இப்படி தட்டணும், இப்படி தான் தட்டணும், இப்படி தட்டக்கூடாது. எனவே வலது கையினுடைய பின்புறத்தில் இடது கையினுடைய உள்புறத்தை கொண்டு இப்படி என்ன செய்யணும், தட்டணும் அப்படின்னு நமக்கு என்ன செய்கிறாங்க, இமாம்கள் நமக்கு சொல்லித்தர்றாங்க. இது பெண்களுக்கு. அத்தஸ்பீஹு லிர்ரிஜால் ஒத்தஸ்ஃபீகு லின்னிசா, பெண்கள் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்போ இந்த ஒவ்வொரு ஹதீதை வைத்துத்தான் சட்டங்கள். இமாம்கள் சும்மா போகிற போக்கெல்லாம் சட்டம் எழுதிட்டு போகல, ஹதீதுகளை ஆய்வு செய்து அந்த சட்டங்களை நம்ம என்ன செஞ்சுருக்கிறாங்க, நமக்கு தந்திருக்கிறாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது நீங்கள் பாருங்கள். நமக்கு அடிப்படை என்னவோ குர்ஆனும் ஹதீது தான், அதில் மாற்றம் கிடையாது. குர்ஆனும் ஹதீதும் தான் நமக்கு அடிப்படை. அந்த குர்ஆன் ஹதீதிலிருந்து அது சம்பந்தமான அடிப்படையில் தான் இஜ்மா, கியாஸ் இதெல்லாம் இந்த ரெண்டும் வருது. எனவே இந்த அடிப்படையில் மذஹபுகள் நமக்கு மார்க்க சட்ட திட்டங்களை தெளிவுபடுத்துகிறது. அதே மாதிரி நம்ம வந்து தொழுகையில் வந்து ஒரு இமாமுக்கு ஏதாவது ஏற்பட்டால், இமாம் நீங்கள் சலாம் கொடுத்துட்டீங்க 2வது ரக்காத்தில், இன்னும் 2 ரக்காத்து இருக்குது, இன்னும் 1 ரக்காத்துக்கு பின்னால் பேச முடியுமா? பேசக்கூடாது, பேச முடியாது என்பதையும் நம்ம புரிந்து கொள்ளணும். அதே மாதிரி பெண்களுக்கு பெண்கள் ஜமாத்து நடத்தலாம். ஷாஃபி மذஹபினுடைய சட்டப்பிரகாரம் பெண்களுக்கு பெண்கள் ஜமாத்து நடத்த முடியும். அவங்க என்ன செய்யலாம், ஜமாத்து நடத்தலாம். ஆனால் சஃப்பு என்று வரும் பொழுது, இப்போ உதாரணமாக இப்போ நம்ம என்ன செய்யறோம், முதல் சஃப்பில் அங்கே நிற்கிறோம், சுஜூது செய்கிற அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4.25 அடி தாண்டி தான் இமாம் நிற்கிறாங்க இல்லையா? ஆனால் பெண்களினுடைய இமாம் இப்படி நிற்கக்கூடாது, முதல் சஃப்லேயே நிற்கணும், ஒரு ஸ்டெப்பு மட்டும்தான் முன்னால் வைக்கணும். பெண்கள் ஜமாத்து செய்வதாக இருந்தால் அவங்க எதில் நிற்கணும், முதல் சஃப்பில் நிற்கணும். ஒரு கொஞ்சம் அந்த குதிகால் இருக்குல்ல, அந்த இமாமத்து நடத்தக்கூடிய அந்த பெண்ணினுடைய குதிகால் மற்ற சஃப்பில் இருக்கக்கூடியவர்களுடைய குதிகாலை விட கொஞ்சம் முன்னால் இருக்கணும். தட்ஸ் ஆல், அவ்வளோதான்.
ரொம்பலாம் முன்னா ஒரு அடி கூட வரக்கூடாது. கிட்டத்தட்ட ஒரு ஸ்டெப்புன்னு கூட சொல்ல முடியாது, ஒரு அரை ஸ்டெப்புன்னு சொல்லலாம். அந்த குதிகால் அந்த சஃபில் இருக்கக்கூடிய பெண்களினுடைய குதிகாலிலிருந்து கொஞ்சம் குதிகால் நான் பயான் பண்ணலை, கிளாஸ் தான் நடத்துகிறேன், அதை நீங்கள் விளங்கிக்கிடணும் அருமையானவர்களே. எனவே எவ்வளவு அழகாக இந்த மார்க்கம் நமக்கு தெளிவுபடுத்துது அப்படிங்கிறத நம்ம விளங்கிக்கிடணும். அதற்கு அடுத்தபடி இன்னொரு செய்தி என்னன்னா, இப்போ தொழுகை நடந்துக்கிட்டு தானே இருந்துச்சு. இந்த ஹதீஸில் எவ்வளோ விஷயம் இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். தொழுகை நடந்து கொண்டு இருக்கும் பொழுது, தொழுகை ஜமாத்து நடந்து கொண்டு இருக்கும் பொழுது செய்தினா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பின்னால் நடந்து வந்துட்டாங்க. நடந்தானே வர்றாங்க, பின்னால் ஸ்டெப் எடுத்து பின்னால் இப்படியே வர்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸ்டெப்பு வச்சு முன்னாடி நடந்து போகிறாங்க. அப்போ தொழுகையில் நடந்து போகலாமா? கேள்வி வருதா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தானே நமக்கு முன்மாதிரி, எல்லாமே அவங்க தானே. அப்போ அந்த ஹதீதை வைத்துத்தான் எல்லாமே என்ன செய்யுது, நடக்கும். இது அல்லாமல் ஒரு செய்தியை நான் சொல்லுவேன். ஒரு சஹாபி, அந்த சஹாபி என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களோட பேர் ஞாபகத்துக்கு வரல, அந்த சஹாபி பள்ளிக்கு தொலை வர்றாங்க, ஜமாத்து நடந்துக்கிட்டே இருக்கு. அப்படி ஜமாத்து நடந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்குவுக்கு போயிட்டாங்க. அப்படி ருக்குவுக்கு போன போது அபூ பக்ரா, அந்த சஹாபி பேர் அபூ பக்ரா, அபூபக்கர் ரலியல்லாஹு இல்லை, அபூ பக்கர் அவங்க வேற, அது சஹாபி அபூபக்கர் சித்திக், இது அபூ பக்ரா ரலியல்லாஹு தஆலா. அவங்க பள்ளிக்குள்ளே வர்றாங்க. பள்ளிக்குள்ளே வரும்போது தொழுகிறதுக்கு அவனுடைய ஜமாத்துக்கு வந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிட்டாங்க, ருக்குவுக்கு போயிட்டாங்க. இப்போ அங்கே வந்தவங்க இங்கே சஃப்பில் சேர்றதாக இருந்தால் அதுக்குள்ளே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருவாங்க, இஅ்திதாலுக்கு வந்துடுவாங்க, சமி அல்லாஹ் லிமன் ஹமீதான்னு சொல்லிடுவாங்க. சொல்லிட்டா என்ன ஆகும், ஒரு ரக்காத்து போயிடும். அப்படி தானே? ரக்காத்து இப்போ நீங்கள் இமாம் தொலை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் வர்றீங்க, இந்த இமாம் நிலையில் இருக்கும்போதே அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டிட்டீங்க, ஓகே, அந்த ரக்காத்து உங்களுக்கு கிடைக்கும். இமாம் ருக்குவுக்கு போயிட்டாங்க, நீங்களும் அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டி டக்குன்னு ருக்குவில் போய் சேர்ந்துட்டீங்க, அந்த ரக்காத்து உங்களுக்கு ஓகே. நீங்கள் ஃபாத்தியா ஓதலை, பரவாயில்ல, அந்த இமாம் சுமந்து கொள்வார். ஃபாத்தியா ஓதுங்கிறது இல்லை, டக்குன்னு நீங்கள் அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டிட்டு, ஷாஃபி மதஹப் தான் சொல்கிறேன், ஃபாத்தியா ஓதுறது ஃபர்லு. ஆனால் இப்படி மஸ்பூக் என்று சொல்லக்கூடிய பிந்தி வந்தவர் இமாம் ருக்குவில் இருக்கிறான்னு சொன்னால் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டி அவங்க என்ன செஞ்சணும், அல்லாஹு அக்பர் என்று ருக்குவுக்கு போகணும். இது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதில் ஒரு தப்பு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அல்லாஹு அக்பர்னு போயிடுறோம். இது தவறு. அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டி ஒரு செகண்டாவது நிற்கணும். நிலை நமக்கு ஃபர்லு. அல்லாஹ் அக்பர் இந்த அசைவுடைய அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டி உள்ளே போயிட்டேன்னு சொன்னால் அந்த நிலை கூடாதுன்னா தொழுக கூடாமல் போயிடும். இதில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அல்லாஹு அக்பர் போதும். அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டியாச்சு, அல்லாஹு அக்பர் ருக்குவுக்கு போயாச்சு, இது ஓகே. இப்போ இந்த ருக்குவுக்கு நீங்கள் சேர்ந்துட்டீங்கன்னா ஓகே. நீங்கள் அல்லாஹு அக்பர்னு தக்பீர் கட்டும் போது இமாம் சமி அல்லாஹ் லிமன் ஹமீதான்னு சொன்னால் நீங்கள் ருக்குவுக்கு போகக்கூடாது. நீங்களும் சமி அல்லாஹ் லிமன் ஹமீதான்னு சொல்லிட வேண்டிதான். அந்த ரக்காத்து உங்களுக்கு கிடைக்க இல்லை, ஒரு ரக்காத்து உங்களுக்கு தப்பிடுச்சு. இப்போ இந்த சட்டத்தை நம்ம விளங்கிக்கிட்டோம். இப்போ நான் செய்திக்கு வர்றேன். இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உள்ளே வர்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்குவில் இருக்கிறாங்க. இப்போ இந்த ரக்காத்து கிடைக்கணும்னு சொன்னால் இவங்க ஒரு தக்பீர் கட்டி ருக்குவில் போய் சேரணுமா இல்லையா? ஆனால் அங்கேருந்து இங்கே சேர்றதுக்குள்ளே ரசூலுல்லாஹ் எழும்பிடுவாங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க. எனவே அங்கனையே தக்பீர் கட்டிட்டாங்க, சஃப்புக்கு வரல. சஃப்புக்கு வராமல் அந்த வாசலே அல்லாஹு அக்பர் அப்படின்னு தக்பீர் கட்டிட்டாங்க. தக்பீர் கட்டி ருக்குவுக்கும் போயிட்டாங்க. இப்போ சேர்ந்துட்டாங்கல்ல, சேர்ந்தாச்சு, ருக்குவுலையும் சேர்ந்துட்டாங்க. சேர்ந்த பேர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமி அல்லாஹு லிமன் ஹமீதான்னு வந்தாங்க. இவங்களும் சமி அல்லாஹ் லிமன் ஹமீதான மெதுவாக ஒரு ஸ்டெப் வச்சு நடந்து சஃப்லையும் சேர்ந்துட்டாங்க. முடிஞ்சது, தொழுகை முடிஞ்சிருச்சு. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, ஐயுக்குமுல்லதி ரகஅ தூன ஸஃபி மஷா இல ஸஃபி, சஃப்பில் சேராமல் யார் தக்பீர் கட்டி ருக்குவுக்கெல்லாம் போய் அதுக்கப்புறம் நடந்து சஃப்பில் சேர்ந்தது யார் அப்படின்னு கேட்குறாங்க.
அவங்களுக்கு தெரியும் தானே, என்ன அழகாக கேட்குறாங்க பாருங்க. மனில் ஐயுக்கும் உள்ளதி ரகஅதூன சஃபி சும்ம மஷா இல சஃபி. அப்போ சஃப்பில் சேராமலேயே தக்பீர் கட்டி தொழுது நடந்து வந்து சஃப்பில் தொழுகையிலேயே நடந்து வந்து சஃப்பில் சேர்ந்தது யாரு அப்படின்னு கேட்க, உங்களில் யார் அதை செஞ்சா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இவங்க அபூபக்கரா எழுந்து நாயமே அது நான் தான் அப்படின்னாங்க. ஜாதக்கல்லாஹு ஹிர்சா, எதுக்காக வேண்டி அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த ரகாத்தினுடைய இது கிடச்சிடணும், தப்பிடக்கூடாது, அப்படி தான் நீங்கள் செஞ்சீங்க. உங்களுக்கு அதில் அந்த நன்மையை பெறுவதில் உங்களுக்கு பேராசை இருந்தது. அந்த நன்மையை பெறுவதில் அல்லாஹு தாலா இத்தகைய பேராசையை உங்களுக்கு அதிகப்படுத்துவானாக அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒன்று சொல்கிறாங்க பாருங்க, ஒலா தவுத், இனிமேல் நீ அப்படி செய்யாதே. நல்ல விளங்கணும், இனிமேல் நீங்கள் அப்படி செய்யாதீங்க, உங்களுக்கு நன்மை கிடைக்கணுங்கிறது. அப்போ நேரத்தோடு வாங்க. ஒரு வேளை இப்போ இதுலேருந்து நம்ம என்ன விளங்குறோம், இப்போ இதுலேருந்து சட்டம் வருதா இல்லையா? எவ்வளோ அழகான ஒரு ஹதீதை பாருங்கள். இமாம்கள் சொல்கிறாங்க, ஒரு வேளை அந்த சஃப்பில் சேர முடியல அப்படின்னு பண்ணால் நீங்கள் அங்கேருந்து தக்பீர் கட்டினால் தொழுகை கூடும். தொழுகை கூடுமா? கூடும். அதுக்கு நீங்கள் ஸ்டெப் வச்சு மெதுவாக நடந்து நடந்து அது எப்படி ஸ்டெப் வைக்கணுங்கிறத நான் சொல்கிறேன். வந்து சஃப்பில் சேரலாமா? சேரலாம். ஆனால் அதை விட சிறப்பு எது அப்படின்னு கேட்டால், ரக்காத்து போனாலும் பரவாயில்ல, நீங்கள் சஃப்பில் வந்து நின்று தக்பீர் கட்டுங்க, அதுதான். இதுதான் உங்களுக்கு கூடுதல் நன்மையை தருங்கிறாங்க. அப்போ அவங்க செஞ்சது நம்ம ரக்காத்து கிடைக்காம போயிடுமே அப்படிங்கிறதுக்கு தான். இதே மாதிரி இன்னொன்று நீங்கள் பார்க்கலாம். ஒது செஞ்சுட்டு வேகமாக வருவாங்க, இமாம ருக்குவிட்ட விளம்பிடுவாருங்கிறது ஓடி வருவாங்க, டப்ப டப்ப டப்பன்னு ஓடி வர்றது. அப்படி வராதீங்கன்னு ஹதீஸே இருக்குது. ஓடி வராதீங்க. எதுக்கு ஓடி வர்றீங்க? அந்த ரக்காத்து கிடைக்கணும்னு சொல்லி. கீழே விழுந்துட்டா ரக்காத்தும் கிடைக்காது, மொத்த ஜமாத்தும் கிடைக்காது. இல்லை, ஸ்லிப் ஆகிடுச்சின்னு வைங்க. இப்போ எல்லா இடத்துலையும் மார்பிளில் இருக்குது. இங்கேயாவது இப்போ கார்பெட் போட்டுக்கிறீங்க, மார்பிள் இருக்குது, அல்லது ஜிப்ஸ் இருக்குது, தரை இருக்குது, டைல்ஸ் இருக்குது. அடித்து விழுந்துடுச்சுவார், நேராக சப்புகளில் கிழிச்சிட்டு போயிடுமே. அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து தொழுகையை தொழ முடியாமல் போயிடும். எத்தனை நாள் நீங்கள் படுக்கையில் கிடக்க வேண்டியது வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ தூரமாக நீங்கள் அப்படி செய்யாதீங்கிறாங்க. பரவாயில்லை, என்ன செய்யறது? உங்களுக்கு ஆசை இருக்கா இல்லையா? அதுக்கு அல்லாஹ் தஆலா கூலியை தருவான். அல்லாஹ் தருவான். நீங்கள் என்ன அல்லாஹ் தருவதற்கு யோசிப்பானா என்ன? எனவே நீங்கள் என்ன செய்யணும்? ஜமாத்துக்கு வரணுமா, அதுக்கு தகுந்த மாதிரி நேரத்தோடைய வாங்க. வர முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டால் இந்த அவசரமாக வர்றதெல்லாம் விட்டுருங்க அப்படின்ட்டு இந்த அழகான சட்டம் மார்க்க நமக்கு சொல்லித்தருது. சரி, அப்போ நடக்கலாமா அப்படின்னு கேட்டால் 3 அசைவுகள் தொடராக ஏற்படக்கூடாது. பொதுவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நடக்கிறது மட்டுமல்ல, நடக்கலாம்னா ஒரு ஸ்டெப்பு வச்சிங்க, நின்றுட்டீங்க, ஒரு ஸ்டெப்பு வச்சிங்க, நின்றுட்டீங்க, இன்னொரு ஸ்டெப் அப்படி நிற்கிறீங்க, இப்படி நின்று வரலாம். தொடர்ந்து 3 ஸ்டெப்பு வச்சிங்கன்னு சொன்னால் தொழுகை பாத்தியல் ஆகிடும். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் அப்படி ஒரு வேளை நடந்து வர வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. உதாரணத்துக்கு வைங்களேன், நீங்கள் தனியாக தொழுதுகிட்டு இருக்கிறீங்கன்னு வைங்க. தனியாக தொழுதுகிட்டு இருக்கும்போது ஒரு தேள் உங்களை நோக்கி வருது. தேள் வருது, அதான் ஹதீதிலே இருக்குது. தேள் பாம்பை பற்றி ஹதீதில் இருக்குது, அதையும் சொல்கிறேன். தேள் உங்களை நோக்கி வருது. என்ன இது தேள் வருது அப்படின்னா நம்ம சும்மா அப்படி நின்றுட்டு இருப்போமா என்ன? பரவாயில்ல, அதை மோந்து பார்த்துட்டா போவோம். அது ஒரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே ஒரு தடவை தேள் கொட்டிட்டு, அவங்களுக்கே ஒரு தடவை தேள் கொட்டிடுச்சு. அவங்க என்ன அழகாக சொல்ல பாருங்க, இந்த தேள் நபீண்டு கூட பார்க்க இல்லையே அப்படின்னாங்களாம். இந்த தேள் நபீன்றது பார்க்குதான், யாராக இருந்தாலும் கொட்டும் அது அப்படிங்கிறாங்க. நபீண்டு கூட பார்க்கல பாருங்களேன் அப்படிங்கிறாங்க. அப்போ நபீனு கூட தேள் பார்க்கலன்னு நம்ம நிலைமையெல்லாம் என்ன ஆகும்? ஒன்றுக்கு பல கொட்டிடும். எனவே அந்த தேள் வருதுன்னு சொன்னால் நம்ம என்ன செய்யலாம்? கொஞ்சம் நகலலாம். இந்த பக்கமாக இப்படி வருது அப்படின்னு சொன்னால் நேரம் நின்றா கொட்டிடும். கொஞ்சம் நகலலாம், ஒரு ஸ்டெப் வச்சு நகலலாம். தொடர்ந்து 3 ஸ்டெப் வைக்கக்கூடாது. நீங்கள் 10 ஸ்டெப் வேணாலும் வைக்கலாம். ஆனால் ஒரு ஸ்டெப் வச்சு ஸ்டாப் நின்று நீங்கள் எத்தனை ஸ்டெப் வேணாலும் வச்சுக்கிடலாம். ஆனால் தொடராக இப்படி என்ன செய்யக்கூடாது? ஸ்டெப் வச்சு போகக்கூடாது. 3 ஸ்டெப் தொடராக நீங்கள் வச்சுட்டா தொழுகை பாத்தில் ஆகிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அமர பி கத்லில் அஸ்வதைனி ஃபி ஸஃபி அல் அக்ரபு வல் ஹய்யத்து. எந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னா,
தொழுகையில் இருக்கும்போது தேளோ அல்லது பாம்போ வந்தால் அதை கொல்லுங்க. நீங்கள் தொழுகையில் இருக்கிறீங்க, தொழுகையில் இருக்கும்போதே கொல்லலாம். அப்போ கொல்லலான்னா கையில் ஒரு பக்கத்தில் ஒரு அசா வச்சுட்டு தொழுறீங்க, அந்த அசா வச்சு ஒரு அடி அடிக்கலாம். ஆனால் 3 அசைவு தொடராக ஏற்படக்கூடாது. நீங்கள் ஸ்டெப் வைக்கிறதும் சரி, கையினுடைய அசைவும் சரி, 3 அசைவுகள் தொடராக ஏற்படக்கூடாது. 30 அசைவுகள் ஏற்பட்டாலும் பரவாயில்லை, விட்டு விட்டு. இப்போ உதாரணமாக தலையில் கடிக்குதுன்னு வைங்க, இப்படி சொரஞ்சிங்கன்னு வைங்க, தொழுகை பாத்தில். நல்லா கவனிக்கணும். இந்த மாதிரி சட்டத்திட்டங்கள் வணக்க வழிபாடுகளில் வேறு எந்த பிற மதங்களில் இருக்குமா? என்ன அழகு மார்க்கம்! எல்லாத்திலும் ஒரு டிசிப்ளின், ஒரு ஒழுங்கு, சட்டத்திட்டங்கள், வரைமுறைகள். அப்போ இப்படி சொரையக்கூடாது. நீங்கள் என்ன செய்யணும்? இப்படி ஒரு சொரை 2, இங்கே ஒன்று இங்கே ஒன்று வைங்க, 2 வைக்கலாம். 3 தடவை தொடர்ந்து வரக்கூடாது. இப்படி ஒரு 2 சொரை செஞ்சு அப்படியே ஸ்டாப் பண்ணிடுங்க. திருப்பி இப்படி, திருப்பி இப்படி, அப்படி எத்தனை வேணாலும் செஞ்சுக்கலாம். ஸ்டாப் பண்ணி. ஆனால் விரலை மட்டும் அசைக்கிறேன்னு இப்படிங்கிறீங்க, ஒரு சொரஞ்சிக்கிட்டே இருக்கிறீங்க வைங்க, விரலை மட்டும் அசைக்கலாம். விரலால் அசைத்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் என்ன செஞ்சுக்கலாம், எப்படி செஞ்சுக்கலாம். இந்த மணிக்கட்டை அசையக்கூடாது. இந்த மணிக்கட்டை என்ன செய்யக்கூடாது, 3 முறை தொடராக அசையக்கூடாது. விரலை நீங்கள் தொடங்கி இப்படி இப்படி வச்சுட்டீங்க, மணிக்கட்டை அசையில்லை. இது ஒரு இந்த கையை எடுத்து இப்படி வைக்கிறது ஒரு அசைவு. அதற்கு பிறகு விரலால் நீங்கள் இந்த இடத்துல இப்படி சொரஞ்சிக்கிட்டே இருக்கிறீங்கன்னு வைங்க, தொடர்ந்து எத்தனை அது நீங்கள் கண்டினியூவாக எத்தனை செஞ்சால் விரல் தொடர்ந்து அசைவதினால் தொழுகை பாத்திலாகாது. கண் இமைகள் தொடர்ந்து அசைவதினால் தொழுகை பாத்திலாகாது. நாவு உதடுகள் தொடர்ந்து அசைவதினால் தொழுகை பாத்திலாகாது. அது அல்லாமல் உறுப்புகள் இப்படி அசைவதோ, தொழுகையில் பாருங்கள் சில பேர் இப்படி ஆமாங்க ஓதிக்கிட்டு இருக்கும்போது இமாம்களில் ஹாஃபிதுகள், இமாம்னு ஆலிம்களில் பொதுவாக இந்த தராவிகளை பார்க்குறான், தக்பீர் கட்டி என்ன செய்வாங்க, இன்னல்லதீன சபகத் லஹும் மின்னல் ஹுஸ்னா, இப்படியே தொழுவாங்க. நான் இப்போ சில இடங்களில் பார்த்துருக்கிறேன், பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன். அப்படி செஞ்சால் தொழுகை பாத்தில். அது அந்த அசைவு கூட அசையக்கூடாது. சாதாரணமாக உட்காந்து குரான் ஓதும் இப்படி அசைஞ்சு ஓதுவோமா இல்லையா, அது தொழுகையிலே வந்துடுது. அந்த பழக்கம் அந்த பிள்ளைகளுக்கு, அந்த ஹாஃபிதுகளுக்கு தொழுகையில் வந்து தொழுகையிலே இப்படி என்ன செய்வாங்க, அசைவாங்க. தொழுகையில் அசையக்கூடாது. எனவே தொடர்ந்து 3 அசைவுகள் என்பது தொழுகையை பாத்திலாக்கிவிடும் என்பதை இந்த இடத்துல நம்ம விளங்கிக்கிறோம். அதை நமக்கு தொழுகையில் இருக்கும்போதே கூட நீங்கள் பாம்பை கொல்லலாம், தேழ கொல்லலாம். கொல்வதற்கு அமர ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி கத்லில் அஸ்வதைனி ஃபிஸ் ஸலாத்தி, தொழுகையில் இருக்கும் பொழுது நீங்கள் அந்த பாம்பு தேள்களை கொல்லுவதற்கு ஸல்லல்லாஹு அனுமதிச்சிருக்கிறாங்கல்ல, ஏவி இருக்கிறாங்க, கொல்லுங்கிறாங்க, அதை கொன்றுங்கிறாங்க. அப்போ அது ஆனால் அந்த அதுகளில் அப்படியெல்லாம் செய்யும் பொழுது அந்த தொழுகையினுடைய அமைப்பு உடைந்துடக்கூடாது, முறிஞ்சிடக்கூடாது. அதுதான் 3 அசைவுகளுக்கு மேலாக தொடராக ஏற்பட்டு விடக்கூடாது. தொடர் இல்லாமல் 3 தடவை தொடர் இல்லாமல் எத்தனை தடவை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஏற்பட்டு கொள்ளலாம். அது தவறு அல்ல என்பதை நம்ம விளங்கிக்கிடும். இதே மாதிரி இந்த ஃபஸ்ட்டு தக்பீர் கட்டுறோம் பாருங்க, ஜமாத்தில் எவ்வளவு தனியாகவோ நம்ம தொழுகிறோம். ஃபஸ்ட்டு அல்லாஹ் அக்பர் தொழுகையில் நம்ம நுழையிற தக்பீர் கட்டுறோமே, இந்த தக்பீருக்கு மட்டும் தக்பீரத்துல் இஹ்ராம் அப்படின்னு பேர். தக்பீரத்து தஹரீம், தஹரீமுடைய தக்பீர் அல்லது இஹ்ராமுடைய தக்பீர்னு இதுக்கு நம்ம பேர். அப்படின்னா என்ன அர்த்தம், ஹராமாக்குதல் அர்த்தம். எதை ஹராமாக்குதல், ஏற்கனவே ஹலாலாக இருந்த சில விஷயங்கள் இப்போ ஹராம் ஆகுது. தக்பீர் நீங்கள் அல்லாஹ் அக்பர் கட்டக்கூடிய அந்த தக்பீர் இருக்குதே, அது தக்பீர் தஹரீமா அல்லது தக்பீரு தஹரீம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தக்பீர் தஹரீம் என்று சொன்னால் ஹராமாக்குதல் அர்த்தம். எதை ஹராமாக்குதல் என்றால் ஏற்கனவே நமக்கு ஹலாலாக இருந்தது. சாப்பிட்றது ஹலால் தானே, இப்போ தக்பீர் கட்டிட்டா ஹராம். சாப்பிடலாமா, அல்லாஹ் அக்பர், வடை திங்கலாமா, பிஸ்கட்டை திங்கலாமா, முடியாது. குடிக்கிறது ஹராம். இது தொண்டையை பிடிச்சிக்கிட்டு பக்கத்தில் தண்ணி இருக்குது, பாட்டில் எடுத்து தண்ணியை அல்லாஹ் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், தண்ணியை குடிக்க முடியுமா, முடியாது. பேச முடியுமா, முடியாது. எனவே நமக்கு ஹலாலான பல விஷயங்கள் இப்போது ஹராமாக்கப்படுகிறது என்பதால் அந்த தக்பீரின் வழியாக நமக்கு இதெல்லாம் ஹராமாகுது, செய்யக்கூடாது அப்படிங்கிறனா அதுக்கு தக்பீர் தஹரீம் பேர். இப்போ இதில் நுணுக்கமான ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ நம்ம டீ குடித்தோம். இப்போ நீங்கள் எல்லாம் டீ குடிக்கிறீங்கன்னு வைங்க, டீ குடிக்கிறீங்க, பிஸ்கட்டை சமோசா ஏதாவது திங்கிறீங்கன்னு வைங்க, சாப்பிட்டாச்சு. இப்போ இது வாயில் அந்த சுவை இருந்துக்கிட்டு இருக்க இல்லையா, அந்த சுவையோடு நீங்கள் தொழுவக்கூடாது. நல்லா கவனிச்சுக்கிடணும். அந்த சுவையோடு நீங்கள் என்ன செய்ய தொழுவக்கூடாது. அதை என்ன செய்யணும், வாய் கொப்பளிச்சிடணும் அல்லது ஒரு தண்ணியை குடிச்சிடணும் தொழுகைக்கு முன்னாலே. அதை வாயை கிளீன் பண்ணணும். அல்லது
இந்த எச்சிலை நம்ம முழுங்கிக்கிட்டு தானே இருக்கிறோம். அந்த எச்சில் முழுங்கி 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 அதனுடைய சுவை போயிடுச்சு. இப்போ பரவாயில்ல. அப்போ அது இல்லைன்னா அந்த சுவையை நீங்கள் திருப்பி என்ன செய்கிறீங்க? அதாவது சட்டங்களில் இந்த கோர்ட்லாம் சில சட்டம் வரும்போது அந்த சட்டையில் அந்த லாயர் பெரிய கெட்டிக்காரன் அந்த ஓட்டையை, அந்த சட்டத்தில் இருக்கிற ஓட்டையை அவர் பயன்படுத்திக்கிட்டாரு சொல்கிறான் இல்லையா? இந்த மாதிரி ஓட்டையெல்லாம் இங்கே கிடையாது. ஷரியத்து சட்டங்களில் இந்த ஓட்டை கிடையாது. எல்லாம் தெளிவாக சொல்லிடுது. நீ சுவைப்படுத்த முடியாது, தொழும் பொழுது சுவைப்படுத்தக்கூடாது. நீ சும்மாவே கண்டது கிடையாதுலாம் ஞாபகம் வருது, நல்லா தானே இருக்குது சம்சா, இது எந்த கடையில் வாங்கினாரு, இந்த சிந்தனைலாம் வருமா இல்லையா? எந்த கடையில் தொழில் முடிச்சுன்னு அந்த முத்தவழிகிட்ட கேட்கணும், இந்த எங்கே வாங்கினீங்க இந்த சம்சா, ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு. இதெல்லாம் இந்த தொழுகையில் இந்த வம்புலாம் வந்து சேரும். எனவே தான் இதெல்லாம் வரக்கூடாது. தொழுகை என்பது லில்லா, அல்லாஹ்வுக்குரியதாக இருக்கணும். நம்ம தொழுகை அல்லாஹ்வுக்குரியதாக இருக்கா இல்லையாங்கிற நமக்கும் தெரியும், அல்லாஹ்வுக்கும் தெரியும். நம்ம என்ன தொழுகை தொழுகிறோங்கிறது அல்லாஹ் கபூல் செய்வான். அவனுடைய கருணையால் நம்முடைய தொழுகையில் அங்கீகரிக்கப்படும், அவ்வளோதான். நம்முடைய திறமையினாலேயும் நம்ம பெரிய ஈமான்னாலையும் தவக்கல்னாலையும் இல்லை, அவனுடைய சரியாக தான் வந்துட்டான், தொழுதுட்டான், சரி வேறு எல்லாமே நினச்சி தொலைங்க, தொலைஞ்சிட்டு போது பரவாயில்ல, நமக்குன்னு தொழுவ நேரத்துக்கு வந்துட்டானா இல்லையா பள்ளிக்கு போ அப்படின்னு அல்லாஹ் கபூல் செஞ்சுட்டு போயிடுவான். அவனுடைய கருணை மிஞ்சியது, அவ்வளோதான். இருந்தாலும் கூட நாமும் ஒரு அளவுக்கு இருக்கணுமா இல்லையா? அதில் போய்கிட்டு சப்பி சப்பி நல்லா இனிக்குதே, ரோஸ் மில்க் சூப்பராக இருந்தது, இப்போ இதெல்லாம் அந்த வரும். சுவை இருக்கக்கூடாது. நாவில உள்ள சுவையை நம்ம போக்கிடணும். அப்படி முதல்ல தண்ணியை குடித்து நம்ம போக்கியிருந்தால் பரவாயில்ல, அல்லது எச்சில நம்ம முழுங்கி முழுங்கி அந்த சுவை மாறி இருந்தாலும் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, தொழலாம். ஆனால் இன்னொரு விஷயம் இருக்குது. நமக்கு திடீர்னு பல்ல லேசாக இதாகி அதுலேருந்து ரத்தம் வந்துருச்சுன்னு வைங்க, ரத்தம் வந்துச்சு, நம்ம துப்பிட்டோம். அந்த ரத்தத்துக்கு ஒரு வாடை இருக்குல்ல, ரத்தத்துக்கு ஒரு வாடை இருக்குது. ரத்தங்கிறது நஜிஸ், நல்லா கவனிச்சுக்கணும். ரத்தங்கிறது நஜிஸ். அப்போ அந்த ரத்தத்தினுடைய அந்த வாடை அதில் இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நாம் என்ன செய்வோம்? துப்பி 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 எல்லாமே ஓரளவு இப்போ அதில் போயிடுச்சு, அல்லது தண்ணியை நம்ம எச்சில முழுங்கி முழுங்கி அந்த வாடையெல்லாம் போயிடுச்சு. இப்போ வாடெல்லாம் போயிடுச்சு, அதில் எந்த அசரும் இல்லை என்றாலும் இப்போ நீங்கள் தொழுதாலும் தொழும்போது எச்சில முழுங்குவோமா இல்லையா? தொழுக பாத்தில் ஆகிடும். நல்லா கவனிக்கணும், ரெண்டு கடையில் வித்தியாசம் இருக்குது. ஏற்கனவே நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு அது நமக்கு ஹலாலாக்கப்பட்ட உணவு, அதை சாப்பிட்டீங்க, அது எச்சிலை முழுங்கியதின் காரணத்தினால் அதனுடைய அசர் போயிடுச்சு. இப்போ அந்த சுவை இல்லை, நீங்கள் தண்ணியில் வாயிலாம் கொப்பளிக்கல, பரவாயில்ல. ஆனால் நஜிஸு என்பது வாயிலே பட்டதற்கு பிறகு அதை நீங்கள் வாய் கொப்பளிச்சே ஆகணும், கழுவியே ஆகணும். இந்த ரெண்டு கடையில் வித்தியாசம். இதெல்லாம் தொழுகையில் நுணுக்கமான விஷயங்கள். எப்போ சில சமயங்கள் இந்த பல்லேருந்து சில பேருக்கு இந்த ரத்தம் வடிஞ்சிக்கிட்டே இருக்கும், பல்ல குத்திப்பான், அதுலேருந்து ரத்தம் ஏதாவது இதாக இருக்கும், அல்லது நாக்கை கடிச்சிருப்பான், நாக்கை கடிச்சா நல்ல பண்ண தீர்மானம் சொல்லுவாங்க, ரொம்ப தடப்படான்னு திங்கிறதுல நாக்கை கடிச்சு அதுலேருந்து ரத்தம் வந்துருக்கும். இது மாதிரிலாம் வந்தால் இந்த மொத்தத்தில் ரத்தங்கிறது நஜிஸ். நஜிஸான ஒன்று வாயிலே பட்டு அதுக்கு பிறகு அது எச்சிலின் மூலமாக நம்முடைய நாவு சுத்தமாகி அதனுடைய அசர் இல்லை என்றாலும் கண்டிப்பாக வாயை கொப்பளித்து ஆக வேண்டும். அப்படி இல்லாமல் நீங்கள் தொழுகிற தக்பீரை கட்டி நீங்கள் எச்சில முழுங்கினீங்கன்னா தொழுகை பாத்திலாகி விடும், தொழுகை முறிஞ்சு போயிடும். இப்போ இது ஒரு நுணுக்கமான சட்டம், இதை நீங்கள் கவனத்தில் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அருமையானவர்களே, அடுத்தது இந்த சஃப் இருக்குது பாருங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு விதமாக சஃப் என்ன செய்கிறாங்க, இங்கே இருக்கிறாங்க. இப்போ பொதுவாக, ஆனால் எல்லா இடத்துலையும் ஒரு பொதுவான ஒன்று பார்க்குறோம். முஅத்தின், இகாமத்து சொல்லக்கூடியவர், முகீம், இகாமத்து சொல்கிறவர், அவர் எங்கே இருக்கிறார்னா இமாமுக்கு நேரம் நிற்கிறார். இது எல்லா பள்ளிகளிலும் பெரும்பாலும் அப்படி தான் இருக்குது. கிட்டத்தட்ட எல்லா இடங்களிலும் நம்ம பார்த்த இடங்கள் எல்லாருமே இமாமுக்கு நேரம் தான் முஅத்தின் நிற்பார். அது சரி, அது கரெக்ட். இனி ஒரு ஆள் வர்றாருன்னா அவர் எங்கே நிற்கணும்? அந்த முஅத்தினுடைய வலது பக்கம் நிற்கணும். அடுத்தவர் வர்றாரு இடது பக்கம், வலது இடது வலது இடது வலது இடது, இப்படி தான் போகணும். அப்போ தான் அந்த சஃப், அந்த சஃப் அழகு இல்லையா? தொழுகையினுடைய அழகே சஃப்பு தான், தொழுகையினுடைய ஜீனத்தே சஃப்பு தான். என்ன அழகு நீங்கள் பாருங்கள், என்ன ஒரு முறை. ஒரு முதல்ல இப்போ முஅத்தின் முன்னால் நிற்கிறார், அல்லது இமாம் முன்னால் நிற்கிறார். இமாம் முன்னால் தான் நிற்பா. முன்னால் முத்தவள்ளி இருக்கலாம், முதல் சஃபில் முத்தவள்ளி இருக்கலாம், அல்லது பெரிய செல்வந்தர்கள் இருக்கலாம், பெரிய அதிகாரி இருக்கலாம், மந்திரி இருக்கலாம், யாரும் இருக்கலாம். இமாம் குனிஞ்ச பிறகு தான் குனிய முடியும்.
முடியுமா? நான் வந்து அமைச்சர் முத்தவள்ளி, நான் அது இமாம் லேட்டாக வர்றாரு, நான் குளிய முடியுமா? என்ன ஒரு டிசிப்ளின் பாருங்கள். முதல் சஃபில் சில ஏழைகள் வந்து நிற்கிறாங்க. ஒரு பணியாளர் நிற்கிறான்னு வைங்க. முதல் சஃபில் பணியாளர் வந்துட்டார், அவர் நிற்கிறாரு. ரெண்டாவது சஃபில் யார் இருக்கிறார்? அவரோட முதலாளி வந்து நிற்கிறார். அப்படி தான் நிற்க முடியும். என்ன ஒரு சமசீரான ஒரு அற்புதமான மார்க்கங்கிறத பாருங்க. இதில் என்ன விசேஷம்னு சொன்னால், ஒரு மனிதன் 8 ஜான் இருப்பான். ஒரு மனிதனுடைய உயரம் எவ்வளோ? 8 ஜான். என் கைக்கு நான் 8 ஜான். குழந்தைன்னா அந்த குழந்தைனுக்கு என்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம்னு தமிழில் சொல்லுவான். நீங்கள் அளந்து பார்க்கலாம். இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் 8 ஜான் தான் நீங்கள் இருப்பீங்க. உங்கள் கைக்கு நீங்கள் இருப்பீங்க. யார் யாருடைய கைக்கு அவர்கள் 8 ஜான் இருப்பாங்க. இந்த 8 ஜான் இருக்கக்கூடிய இந்த உடம்புக்கு பிரதானமானது எதுன்னா சிரஸ் தான், தலை தான். அது மார்க்கமும் அங்கீகரிக்குது, தமிழும் சொல்லுது என்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம். இப்போ முதல் சஃப்ல யார் நிற்கிறார்? பணியாளர் நிற்கிறார், பியூன் நிற்கிறார். முன்னால யார் நிற்கிறார்? டைரக்டர், மேனேஜிங் டைரக்டர், எம்டி நிற்கிறார். அல்லது அந்த கம்பெனியினுடைய ஓனர் நிற்கிறார்னு வைங்க. இவன் அந்த முதல் சஃப்ல நிற்கக்கூடிய சுஜூதுக்கு போகும்போது அவனுடைய காலடியில் ரெண்டாவது சஃப்ல இருக்கக்கூடிய எம்டியினுடைய தலை வந்து படுதா இல்லையா? எவ்வளவு சமச்சீருங்கிறத பாருங்க. அல்லது முதல் சஃப்ல எம்டி வந்துட்டா ரெண்டாவது சஃப்ல பியூன் நிற்பாரு இல்லையா? யார் முந்தி வர்றாங்களோ அவங்க. நான் எம்டி வந்துட்டேன், எனக்கு முன்னால் எடுத்த உடனே சொல்ல முடியுமா? முடியாது. முந்தி வந்தவங்க முன்னால. அதான மார்க்கம். அப்போ இப்படிப்பட்ட நிலையில் சஃப்பு தான் இந்த கூட்டு தொழுகைக்கே, ஜமாத்து தொழுகைக்கே ஜீனத்து, அழகானது. ஒரு அழகான ஒரு அமைப்பு இது, ரொம்ப அற்புதம். இந்த சஃபை எங்கிருந்து தொடங்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம சொன்னோம்ல, நடுவில் இமாம் நிற்கிறாங்க, மதி நிற்கிறாங்க, இகாமத்து சொன்னவங்க, அப்புறம் வலது பக்கம் இடது பக்கம் வலது பக்கம், இப்படி தான் என்ன செய்யணும் நம்ம தொடர்ந்து. அதே மாதிரி ரெண்டாவது சஃப் வரும்போது ரெண்டாவது சஃப் நடுவில் வந்துடணும். அப்போ வலது பக்கத்தில் நிற்பதற்கு கொஞ்சம் நன்மை கூட இருக்கு. அதுக்கு என்ன செய்யறேன்னு கேட்டால், சில இடங்களில் பார்த்தா அங்கே நடுவில் ஒரு ஆள் நிற்பார். வலது பக்கத்தில் பூரா அந்த வாழை மீன் மாதிரி அங்கே வரைக்கும் நிற்கும், இடது பக்கம் பூரா காலியாக இருக்கும். இது சஃப்னுடைய அழகு போயிடும். அழகாக இருக்குமா? கொஞ்சம் யோசிங்க, ஜீனத்து போகுது. அப்போ அந்த மாதிரி செய்யும் பொழுது உங்களுக்கு வலது பக்கத்தில் போய் நிற்பதற்கான நன்மை அல்லாஹ் தருவான்னு நினைக்கிறீங்க? தராமட்டா. ஏன்னா ஜீனத்தை உடைக்கிறீங்க. ஆனால் நம்ம வலது பக்கத்தில் நிற்கணும், அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே. இப்போ நம்ம டேன் வந்து இடது பக்கம் தானே கிடைக்குது அப்படின்னு ஒரு நிலை, ஒரு மன சங்கடத்தோடு வந்து நின்றீங்கன்னு சொன்னால், ஏற்கனவே உங்களுக்கு இந்த வலது பக்கம் நின்றா என்ன நன்மை கிடைக்குமோ அதை விட கூடுதல் நன்மை இடது பக்கத்தில் அல்லாஹ் தர போதுமானவன். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம நிறைய மிஸ் பண்ணுறோம். சில படங்களை பார்க்குறோம், முதல் சஃப்ல கடைசியில் கொஞ்சம் சின்ன ஒரு இடம் இருக்கும். அந்த இடம் இடது பக்கத்தில் இருக்க அப்படிங்கிறதுக்காகவே இவர் என்ன செய்வார்? வலது பக்கத்தில் இமாமுக்கு நேராக அல்லது இமாம் கொஞ்சம் வலது பக்கம் அப்படின்னாலும் வந்து நிற்பார். ஆனால் நீங்கள் அங்கே போய் நின்றால் கிடைக்கக்கூடிய நன்மை இங்கே கிடைக்காது. சஃபை நிறைவுபடுத்தலை. தொழுகை கூடுமா? தொழுகை கூடும், அது வேறு விஷயம். தொழுகை கூடிவிடும், ஆனாலும் அதற்கான நன்மை பெறுவதில் நீங்கள் பின்தங்கி போயிடுவீங்க அப்படிங்கிறத விளங்கிக்கிடும். சில பேர் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், வலது பக்கம் இடது பக்கம்லாம் அதெல்லாம் அவங்களுக்கு நோக்கம் இல்லை. ஜமாத்துக்கு வந்துடுவாங்க, வந்து அவங்க ஒரு தனியாக ஒரு கொஞ்சம் ஒரு வகையாக ஒரு இடத்துல போய் நிற்பாங்க. ஏன்னு கேட்டால் ஃபேனுக்கு நேரம் நிற்கணும். காற்று வருதா இல்லையா? அந்த ஃபேனுக்கு நேரம் நிற்கணும். இந்த கதையெல்லாம் இருக்குது, நம்ம பார்க்குறோம். அல்ல ஏசி எங்கன்னா நல்லா படுதோ அந்த இடத்துல போய் என்ன செஞ்சுக்கிறது, பழகி போச்சு. இந்த இடம் தான் நல்ல ஏசி கிடைக்கும் மச்சான், அந்த இடத்துல நல்லா இருக்கும். அப்போ இந்த மாதிரி ஒரு அதெல்லாம் தொழுகையில் பார்க்கக்கூடாது. தொழுகையோட சிந்தனை அல்லாஹ்வின் பக்கம் நம்ம திருப்பணும். ஆக சஃப்புகளை நம்ம என்ன செய்யணும்? சீர் செய்து விடணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தராசு சுஃபூஃபக்கும், உங்களுடைய சஃப்புகளை நீங்கள் சீராக்குங்கள். இன்னி லஅர ஷைத்தான யதுகுலு மின் ஹிலாலி ஸஃப், இந்த சஃப்ல இடைவெளி இருந்தால் அதுக்குள்ளே ஷைத்தான் வந்து நுழைவதை நான் பார்க்கிறேன்ங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் இடைவெளி விட்டுட்டீங்கன்னா இப்போ யாருக்கு நீங்கள் அனுமதிக்கிறீங்க? ஷைத்தானை அனுமதிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஷைத்தான் உள்ளே வர்றான்பா, அதுக்கு நீ அனுமதிக்கிறியே அப்படிங்கிறது அர்த்தமாயிடுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இதோட மட்டும்டா பரவாயில்ல. இன்னொன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறத பாருங்க. இன்னொரு ஹதீஸில் லயுகாலிஃபன்னல்லாஹு பைன வுஜூஹிக்கும், சஃப்பை நீங்கள் சரி செய்யலைன்னா உங்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடுகள் பிரிவினைகளை எல்லாம் ஏற்படுத்திடுவான். ரொம்ப ஆபத்தானது.
இந்த சமூகத்தில் இன்றைக்கி எத்தனை பிரச்சனை, எத்தனை பிளவு, எத்தனை பிரிவு, துண்டாகிட்டே இருக்கிறோம். இதற்கு ஒரு பல காரணங்கள் இருக்கலாம். அதில் ஒரு காரணம் சஃப்பு சரியில்லாமல் இருக்கிறது. தொழுகையில் நீங்கள் சஃப்புகளை சரிப்படுத்தவில்லை என்றால் உங்களுக்கு மத்தியிலே எத்தனையோ பிரச்சனைகளை வந்துவிடும், கருத்து வேறுபாடுகள், பிளவுகள், பிரிவுகள் உருவாக்கி விடுவான் அல்லாஹ் என்று கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம எச்சரிக்கிறாங்க. இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலல்லதீன யஸிலூன ஸுஃபூஃப. இப்போ ஒருத்தர் தொழுது சஃப் நிற்குது, முதல் சஃப் இருக்குது, ரெண்டாவது சஃப்பில் அது இடது பக்கம் தானே இருக்குது அப்படின்னு ஒருத்தருங்க நின்ட்டார். தொழுக கூடுமா? கூடும். அந்த நன்மையை அவர் இழப்பார், அது வேறு விஷயம். இன்னொருத்தர் வந்தார், அவர் பார்த்தாரு அங்கே ஒரு இடம் இருக்குங்க, அங்கே இடம் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த இடத்த போய் இவர் அடைச்சிட்டார். லேட்டாக வந்தவர் இப்போ ரெண்டாவது சஃப்பில் தான் நிற்க பார்ப்பார். முதல் சஃப்பு முடிஞ்சால் தானே ரெண்டாவது சஃபை ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ ரெண்டாவது சஃபை நம்ம பொதுவாக நம்ம என்ன செய்வோம், சஃப்பில் 2 பேர் நிற்கிறாங்கன்னு சொன்னால் அந்த அதில் தான் நம்ம நிற்போம். நம்ம அங்கே பார்க்க மாட்டோம். நம்ம கண்ணில் பட்டுட்டு அங்கே ஒரு இடம் இருக்குது அப்படின்னு போய் அந்த ஃபுர்ஜத்துங்கிறது அதை போய் அவர் அடைச்சிட்டார். அடைத்து விட்டார் என்று சொன்னார். அப்படி ஒமன் ஷத்த ஃபுர்ஜத்தன் ரஃபஅல்லாஹு பிஹா தரஜத்தன், அதற்கு தனி நன்மையை கொடுத்து அவருடைய அந்தஸ்து அல்லாஹ் உயர்த்திடுறான். அதோடு மாத்திரம் அல்லாமல் யார் சஃபை சீராக்குறாங்களோ அவர்கள் மீது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய மலக்குகளும் ஸலவாத்து சொல்றாங்க. சஃபை நிறைப்படுத்துறவங்களுக்கு மேலே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய மலக்குகளும் என்ன செய்கிறாங்க? ஸலவாத்து சொல்கிறாங்கன்னு ஸலவாத்து சொல்கிறாங்க. இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலல்லதீன யஸிலூன ஸுஃபூஃப. சஃப்புகளை சீர் செய்து அந்த சஃபிலே இணையக்கூடியவர்கள் மீது அல்லாஹ்வும் அவனுடைய மலக்குமார்களும் என்ன செய்கிறாங்க? ஸலவாத்து சொல்கிறாங்கன்னு கண்மணியா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. எனவே சஃப்புகளை நம்ம என்ன செய்யணும்? சீராக்கணும், பேணணும். இனி அடுத்த ஒரு செய்தி என்னென்னா, இப்போ தொழுதுகிட்டு இருக்கிறோம், கொட்டாவி வருது. கொட்டாவி வந்தால் என்ன சொல்லியிருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அடக்குங்கிறாங்க. தொழுகையில் மட்டும் இல்லாமல் எல்லா சமயத்திலும் ஆண்டு வாயை பழக்கக்கூடாது. சிலபேரோடு அந்த சத்தம்லாம் வருது பாருங்கள், கொட்டாய் வரும்போது அதெல்லாம் ரொம்ப ஒரு அருவருப்பானதுங்கிறாங்க மார்க்கம். நம்ம சரியாக சொல்லுது, அது அருவருப்பானது. ஏன் அப்படின்னா, நீங்கள் கொட்டாவி விடும்போது வாயை திறக்கிறீங்களா, மஸ்ததாத்தும், நீங்கள் முடிந்த வரைக்கும் அதை அடக்கிடுங்க. கொட்டாய் அப்படியே அடக்கிடுங்க, வெளியில் வாயை திறக்காதீங்க, அடக்கிடுங்கிறாங்க. ஒருவேளை அடக்க முடியாமல் வந்துட்டுன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்? கையை வச்சு அடக்கணும். அந்த கையை வச்சு அடங்கன்னு ஹதீஸில் அப்படியே வருது, கையை வைத்து அடக்குங்கள். அது கையை எப்படி வைக்கணும், எந்த கையை வைக்கணும் அப்படிங்கிறதும் இமாம்கள் நமக்கு விளக்கம் சொல்கிறாங்க. இடது கையை வச்சு அடைக்கணும், இந்த பின்புறத்தை இப்படி தான் வைக்கணும், இவ்வளோ வைக்கக்கூடாது. இதெல்லாம் நம்ம சரியத்தில் உள்ளது இல்லை, அதெல்லாம் வேறு யாரெல்லாம் செஞ்சுட்டு போகிறாங்க. இப்படி ஒத்த விரல் இப்படி வைக்கிறோம், அது ஒரு மியூசிக் மாதிரி இருக்குது. அவனே மியூசிக் போடுறான், அந்த சத்தமே ஷைத்தானுடைய சத்தங்கிற மாதிரி தான் ஹதீஸ் சொல்லுது. நீ அதுக்கு தாளம் போடுற மாதிரி இருக்கு. இப்படிலாம் செய்யக்கூடாது. இடது கையால் புறக்கையை வைத்து என்ன செய்யணும்? அது மடைக்கணும். கூடிய மட்டும் கொட்டாய் வராமல் பார்த்துக்கிடணும். இந்த கொட்டாவிக்கு பாருங்கள், ஒருத்தன் கொட்டாய் விட்டா அடுத்தவனுக்கும் கொட்டாய் வரும். ஒரு கொட்டாய் வந்துட்டுன்னு சொன்னால் அடுத்து அதை பார்த்தோன்னா அவனும் வாய்ப்பு. இந்த ஷைத்தானுடைய வேலை இது. எனவே இது ஷைத்தானுடைய வேலை. அந்த கொட்டாவி விடுவது மக்ரூஹு, கொட்டாவி விடுறது மக்ரூஹு. அதை நீங்கள் அடக்குங்க. முடிந்த வரைக்கும் அதை என்ன செய்யணும்? அடக்கிடணும். ஒருவேளை முடியல அப்படின்னு வாயை திறக்க வேண்டாம், கையை வச்சு நீங்கள் அடக்குங்க. கையை வச்சு அது வெளியில் தெரியாமல் பாருங்க, ஆண்டு சத்தம் போடாதீங்க. நீங்கள் அப்படி வாயை திறந்தால் ஷைத்தான் அல்லது யலஹக்கு ஷைத்தான், ஷைத்தான் சிரிக்கிறான். இன்னொரு ஹதீஸில் வருது, ஷைத்தான் வாய்க்குள்ளேயே போயிடறான். உள்ள ஷைத்தானே உள்ள யதுகுலு ஷைத்தான் ஃபீ ஃபீஹி அவ் கமா கால அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அவனுடைய வாய்க்குள்ளேயே ஷைத்தான் போயிடுறான். இது தொழுகையிலும் சரி, தொழுகை அல்லாத நேரத்திலும் சரி, எல்லா நேரத்திலும் இப்படி தான் செய்யணும். தொழுகையிலையும் நம்ம இப்படி வந்தால் நம்ம இப்படிலாம் செய்யக்கூடாது. நம்ம 3 அசைவு வராமல் கையை உயர்த்தி இப்படி வச்சிடணும். வச்சுட்டு இன்னொரு கட்டத்தில் சொல்கிறாங்க, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ஃபதஅவ்வது பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு நீ பாதுகாப்பு தேடு. நம்ம அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லணும். அது தொழுகையிலும் சொல்லலாமா? சொல்லலாம். தொழுகைக்கு வெளியிலும் சொல்லலாமா? சொல்லலாம்.
தொழுகையில் இருந்தாலும் சரி, தொழுகை வெளியில் இருந்தாலும் சரி. ஆனால் இப்போ உதாரணமாக ஒருத்தர் தனியாக தொழுதுட்டு இருக்கிறான்னு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நம்ம தொழுதுகிட்டு இருக்கிறோம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமிddin. கொட்டாய் வந்துட்டா நம்ம என்ன செய்யணும்? கையை வச்சுட்டோம். அடக்கி பார்த்தா முடியல, வயலில் வந்துட்டான், கையை வச்சுட்டோம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் நம்ம சொல்லிட்டோன்னு வைங்க. இப்போ இடையில ஃபாத்தியா ஓதிட்டு இருக்கும்போது இடையில அவுது பில்லாஹி சொன்னதுனால திருப்பி நீங்கள் ஃபாத்தியாவை ஸ்டார்ட் பண்ணணும். தொடர்ந்து என்ன செய்யக்கூடாது? மாலிகி யௌமிddin வரைக்கும் ஓதிக்கிறீங்க. இப்போ இய்யாக நஅபுது ஓதலாமா? இல்லை. மாலிகி யௌமிddin அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் இய்யாக நஅபுதுவா? இல்லையே. திருப்பி நீங்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஆரம்பிக்கணும். ஃபாத்தியாவை அங்கிருந்து ஆரம்பிக்கணும். இதை அவங்க கவனத்தில் நீங்கள் கொள்ளணும் அப்படின்ட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க? நமக்கு அந்த இமாம்கள் நமக்கு அந்த சட்டங்களை நமக்கு சொல்லி தர்றாங்க. இதே மாதிரி இன்னொன்று வந்து ஷைத்தானினுடைய ஒரு சஹாபி வந்து சொல்கிறாங்க. அவங்க சொல்லும் பொழுது உஸ்மான் இப்னு அபில் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்கிறாங்க, யார் சொல்லுதான் அந்த தொழுகையில் நான் ஒரே குழப்பம் வந்துக்கிட்டே இருக்கு. ஓதும்போது குழப்பம் வருது. என்ன மாதிரி குழப்பம்? ஓதும்போது குழப்பம் வந்துடுது. ரக்காத்தில் அந்த குழப்பம், 2 3 இந்த மாதிரி குழப்பங்கள் நம்ம ஏற்படுதில்லை. இந்த மாதிரிலாம் ஏற்படுத நாயகமே அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ அவங்க சொன்னாங்க, இது ஷைத்தாண்ட வேலை தான். இத்தகைய இந்த தொழுகையில் குழப்பத்தை ஏற்படுத்தினானே இந்த ஷைத்தானுக்கு ஒரு பேர் இருக்குது. ஷைத்தான் பல டிவிஷனில் இருக்கான். நம்ம மனிதர்களில் இப்போ டாக்டரு, இன்ஜினியரு, அது மாதிரி பல இது இருக்கிறாங்கல்ல, அதே மாதிரி ஷைத்தான்லேயும் பல டிவிஷன் இருக்கிறான். இந்தந்த வேலைகளை செய்கிறதுக்குன்னு அந்த இப்லீஸ் இருக்கிறான், தலைவன் இருக்கிறான்ல, அவன் ஒவ்வொரு வேலையும் செய்கிறதுக்கு ஒரு ஆட்களை ஒரு டிவிஷனை வச்சுருப்பான். இந்த தொழுகையில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த ஷைத்தானுக்கு பேர் ஹின்சப். இவனுக்கு பேர் ஹின்சப். ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, இந்த இவனுக்கு பேர் யுகாலு லஹு ஹின்சப். இவனுக்கு ஹின்சப்னு பேர். இவன் இந்த மாதிரி தான் செஞ்சுக்கிட்டு இருப்பான். தொழுகையில் உள்ள வந்து என்ன செய்வான்? அப்படி இப்படின்னு ஒரே 2 ரக்காத்தா 3 ரக்காத்தா 4 3 இப்படி எல்லாம் இந்த சந்தேகம் வர்றது. அதே மாதிரி ஓதுறதுல ஒன்று கடக்க ஒன்று ஓத வைக்கிறது, இப்படி எல்லாம் செய்கிறான் இல்லையா? இந்த மாதிரி குழப்பத்தை ஏற்படுத்துகிறவன் ஹின்சப். இப்படி வந்துருச்சுன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யுங்க? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். இந்த குழப்பம் வந்ததுன்னு சொன்னால் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தான், ஃபாத்தியாவில் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணணும்னு நம்ம சொல்லிட்டோம். அப்போ இந்த தொழுகையில் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் சொல்லலாம். சொல்லிட்டு இன்னொன்று அவங்க சொல்கிறாங்க, ஃபுல் இடது பக்கத்தில் துப்புங்கிறாங்க. 3 தடவை துப்புங்கிறாங்க. இப்போ ஜமாஅத்தில் நமக்கு தொழுதுட்டு இருக்கிறோம், இடது பக்கத்தில் துப்பு. ஏற்கனவே நமக்கு அவனுக்கு இடையில் பகையாக இருக்குதுன்னு வைங்க, என்ன ஆகும்? கொஞ்சம் யோசிங்க. மார்க்கம் எவ்வளோ அழகாக சொல்லித்தருதுன்னு பாருங்கள். அப்போ நம்ம இந்த ஃபுல் துப்புங்க இந்த ஹதீஸுக்கு நீங்கள் எப்படி விளக்கம் வைப்பீங்க? இதுக்கு தான் இமாம்கள் தேவைங்கிறது. ரொம்ப கவனமாக இருக்கணும் சகோதரர்களே. நான் ரொம்ப வேதனையோடு பேசுகிறேன். ஹதீதுகள்லாம் இன்றைக்கி யாரெல்லாம் எப்படி இல்லாமல் விளக்கம் சொல்கிறாங்க. ஹதீதை வாசிக்க தெரியாதவன் விளக்கம் சொல்கிறான். என்ன செய்ய சொல்கிறீங்க? குரானை ஓதவே தெரியல அவன் குரானுக்கு விளக்கம் சொல்கிறான். இவனை எப்படி இந்த சமூகம் எப்படி கொண்டு வந்துருச்சு? இந்த இளைஞர்களுடைய நிலை எப்படி ஆயிடுச்சு? சட்டம் பேசுகிறான். ஆச்சரியமாக இருக்குது. இது நிறைய கதைகள் நாங்கள் பார்த்துட்டோம். நம்ம அதெல்லாம் சொல்கிறதுக்கு உண்டான நேரம் இல்லை. அப்போ மஸ்ஜிதில் நம்ம துப்ப முடியுமா? துப்ப முடியாது. அல்லது நம்ம தனியாக தொழுகிறோம், மஸ்ஜித் இல்லாத இடத்துல ஒரு இடத்துல வீட்டில் தொழுதும் ஜமாத் நடந்துட்டு இருக்கிறோம், அல்லது மஸ்ஜிதிலே தான் தொழுகிறோம். இப்படி துப்புனா மஸ்ஜித் துப்புறது ஒரு நல்ல விஷயம் இல்லை. அல்லது பக்கத்தில் யாராவது அவன் நின்றுட்டான், ஏற்கனவே 2 பேருக்கு இடையில் பகை. இப்போ தொழுகையில் போய் அவன் பகை உடையவன் பகை இல்லாதவன் பார்த்து நிற்கலாமா? நிற்கக்கூடாது. நம்ம தக்பீர் தஃபில் போய் நிற்கணும். எங்கே இடம் இருக்குதோ அங்கே நின்றுணும். அதான் முறை. அவன் வேண்டியவன் வேண்டாதவன் பகைவன் அப்படிலாம் பார்க்க முடியாது. அப்படி பார்த்தா அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து நம்ம விட்டு ரொம்ப தூரமாக போயிடும். ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த வேறுபாடுகள்லாம் மஸ்ஜிதுகள்லையோ ஜமாத்துலேயோ கொண்டு வந்துடாதீங்க. பொதுவாகவே பகைகளை நம்ம நீக்கணும். அதில் வந்துக்கிட்டு தொழுகையில் அவன் நிற்கிறான்னுக்கிட்டு அவன் பக்கத்தில் நிற்கக்கூடாது, இவன் நிற்கிறீங்க, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பெரிய ஆபத்து. அது அல்லாஹ்வுக்கு பிடிக்கவே செய்யாது. அது அல்லாஹ் ரசூலுக்கு பிடிக்காத விஷயம் அது. சரி, இப்போ நம்ம அந்த மாதிரி நின்று பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் நான் அவன்கிட்ட நிற்கிறது இல்லை, என்னை துப்புறான் அவன் அப்படின்னு வந்துடும். அவன் துப்புனது எனக்கு பக்கத்தில் நிற்கிற யாருன்னு அவன் தெரியாமல் நிற்கலாம் இல்லையா? இந்த மாதிரி குழப்பம் வந்துட்டேங்கிறதுக்குன்னா ஒரு பிள்ளை விஷயத்தை வச்சு துப்பிப்பான். இந்த ஃபுல் என்பதற்கு ஃபல் எபுசுக் அப்படின்னாலும் துப்புதல் தான். தமிழில் பாருங்கள், உமிழ்தல் துப்புறது தானே, துப்புதல்
அதுவும் துப்பு தானே. எத்தனையோ வார்த்தைகள் அதே மாதிரி அரபிகளில் இருக்குது. ரெண்டுக்கு இடையில வித்தியாசம் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த காத் இப்படி நம்ம பார்த்தீங்களா, இப்போ அது ஷைத்தானை நம்ம துப்புறன்னு சொல்லும்போது மெதுவாக என்ன செய்யணும், காரி துப்புறதுன்ற இல்லை, காரி உமிழ்வதுங்கிறது இல்லை, சும்மா அப்படிங்கிற வந்து காற்று வர்ற மாதிரி. உங்களுக்கு புரியுதா இல்லை? ஃபூ ஃபூ அப்படிங்கிற லேசம் மெதுவாக, சத்தம் வரக்கூடாது, காற்று அப்படின்னு என்ன செஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு 3 தடவை நீ என்ன செஞ்சுக்கணும், செஞ்சால் போதும். இதுதான் ஸல்லல்லாஹு சொல்லி தந்தது. இதே மாதிரி நீங்கள் தூங்கிக்கிட்டு இருக்கிற கனவு காண்ற ஒரு கெட்ட கனவு வந்து இந்த திடுக்கிட்ட விழிச்சிட்டா ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, அவுது பில்லா ஷைத்தான, அல்லாஹ்விட்ட நீ என்ன செய்ய, ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு தேடு, அவுது பில்லா மிஷன் செஞ்சு உனக்கு இடது பக்கம் நீ 3 தடவை உமீழு அப்படிங்கிறாங்க. இந்த அருவருப்பான விஷயங்கள் எல்லாமே இடது பக்கம் தான். பாத்ரூமுக்குள்ளே போறியா இடது பக்கம், நேற்று சொன்னோம். இந்த மாதிரி ஷைத்தானுடைய துப்புறதா இடது பக்கம். இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. இப்போ ஷைத்தானை நீங்கள் இந்த ஷைத்தானுடைய கனவு வந்து நீங்கள் திடுக்கிட்டு முடிச்சுட்டுன்னு சொன்னால் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லணும், இடது பக்கத்தில் நீங்கள் துப்பணும் அப்படின்ட்டு நம்ம என்ன செய்யுது, மார்க்கம் சொல்லுது. இப்போ அங்கே வேறு எவனாவது படுத்து கிடந்தான்னு வைங்க, ஏற்கனவே பொண்டாட்டிக்கு மாப்பிள்ளைக்கு இடையில கொஞ்சம் கருத்து வேறுபாடு இப்போ தான் சேர்ந்து இருக்கிறாங்க, நேற்று தான் சேர்த்து விட்டிக்குது. இவன் துப்புனான்னு வைங்க, கிளம்பிட்டு நேராக உம்மா வீட்டுக்கு போயிடுவோம், அத்தா வீட்டுக்கு போயிட்டு பாருங்கள் நான் தூங்கிக்கிட்டு இருக்கிறேன்னு பார்த்து என்னை பார்த்து துப்புறாரு, இப்படிலாம் வருமா இல்லையா? அப்போ இந்த மாதிரி இடங்கள் உமிழுதல் என்று சொன்னால் இந்த காற்று வர்ற மாதிரி தான், அப்படிங்கிற மாதிரி. சத்தமும் வரக்கூடாது, சத்தம் வரக்கூடாது. இப்போ தொழுகையில் இந்த மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வதற்கு அந்த எச்சிலை உமிழ்வதோ அல்லது சப்தம் வருவதோ இல்லாமல் அந்த காற்று மாத்திரம் வெளிப்படுவது போன்று என்ன செய்யணும், உமிழணும். அப்போ ஷைத்தான் ஓடிடுவான். அந்த மாதிரி நீங்கள் செஞ்சால் அதுக்கப்புறம் அந்த சாபி சொல்கிறாங்க, நான் அப்படி செஞ்சு பார்த்தேன், அதுக்கப்புறம் ஷைத்தான் வரவே இல்லை, எனக்கு கிளியர் ஆயிடுச்சு. எவ்வளோ பெரிய டாக்டரு, அவங்களுக்கு மேலே யார் இருக்கா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அழகாக நமக்கு என்ன செய்கிறாங்க, சொல்லி தர்றாங்க. இதை நம்ம என்ன செய்யணும், கவனத்தில் கொள்ளணும் அப்படிங்கிறத. அதே மாதிரி இந்த செய்தி வந்ததுனால சொல்கிறேன், தொழுகையோட பல பொது செய்திகளையும் நம்ம சொல்லிக்கிட்டே வர்றோம். இந்த கோபம் வந்தாலும் நம்ம என்ன செய்யணும், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லிடணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபை, அந்த சபையில் 2 பேருக்கு இடையில் வாக்குவாதம் வந்து அவர் பேச இவர் பேச அவர் பேச, ஒருத்தருக்கு அப்படியே இஹ்மர்ர வஜுஹு, ஒருத்தருடைய முகம் அப்படியே செவந்து அந்த கழுத்தில் இந்த நரம்பெல்லாம் இருக்குது, நரம்பெல்லாம் பொட்டைச்சிரும். பார்த்துக்கிறீங்களா, கோபத்தில் நரம்பெல்லாம் பொட்டைச்சிக்கிட்டு நிற்கும். ரசூலுல்லாஹ்வுடைய மஜ்லிஸிலேயே நடந்துருச்சு ஒரு தடவை. அப்போ இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா, என்னுடைய உம்மத்துக்களுக்கு யாருக்காவது இப்படி ஏற்பட்டால் என்ன செய்யணும்னு ரசூல் கற்றுத்தர்றாங்க. அவங்க தானே முன்மாதிரி, உஸ்வத்துன் ஹசனா. அப்போ அவங்க சொன்னாங்க, இன்னி லஅலமு கலிமத்தன் லவ் காலஹா லஹப அன்ஹு மா யஜ்துஹு. எனக்கு ஒரு களிமா தெரியும், அதை அவர் அந்த கோபம் கடுமையாக வந்தவர் சொன்னால் அந்த கோபம் போயிடும் அப்படிங்கிறாங்க. அந்த கோபப்பட்டவர் இந்த நான் சொல்லித்தரக்கூடிய இந்த களிமாவை அவர் சொல்வாரேயானால், இந்த வார்த்தையை இந்த வாக்கியத்தை அவர் சொன்னால் அவரை விட்டும் அந்த கோபம் என்ன செஞ்சிடும், போயிடும் அப்படின்னு யார் சொல்கிறா? கண்மணி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. வேறு ஒன்றும் இல்லை, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அல்லது இன்னொரு ஹதீஸ் இருக்கிறது, அவர் ஒது செய்து கொள்ளட்டும். ஒது செய்தாலும், அவர் ஏற்கனவே ஒதுவோடு இருந்தாலும் பரவாயில்ல, தஜ்தீதுல் உது போய் திருப்பி ஒரு ஒது செஞ்சுட்டா அது சூடு தானே, இந்த ஒதுவின் மூலமாக அந்த சூடு அணைந்துடும். ஆக இந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த கோபம் வருது, இந்த குழப்பம் வருது, இந்த சமயங்கள்லாம் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்னு சொல்லணும். இடது பக்கத்தில் 3 தடவை உமிழணும். இந்த காரியத்தை நாம் சரியாக செய்தால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி விடும் அப்படிங்கிறத நம்ம விளங்கிக்கிடணும். இதே மாதிரி தும்மல் வந்து தானே இதே ஹுக்கும் தான். எப்படி என்று கேட்டால், இப்போ நம்ம ஓதிக்கிட்டு இருக்கிறோம், தும்மல் வந்துட்டு என்ன செய்வோம், அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா இல்லையா? தும்மல் வந்தால் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ நம்ம ஃபாத்தியா ஓதிக்கிட்டு இருக்கிறோம், அர் ரஹ்மான் இர் ரஹீம் ஹஜ்னு தும்மல் போட்டோம், அல்ஹம்துலில்லாஹ் நம்ம டக்குன்னு வாயில் வந்துருச்சு, திருப்பி பிஸ்மில்லான்னு ஆரம்பிக்கணும். திருப்பி என்ன செய்யணும், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதில் ஆரம்பித்து நாம் என்ன செய்யணும், இந்த ஃபாத்தியா ஓதி கொண்டிருக்கும் போது இடையில நம்ம அல்ஹம்துலில்லாஹ் என்றாலோ அல்லது கொட்டாய் வந்து அஊது பில்லாஹ் சொன்னாலும் நம்ம என்ன செஞ்சிடணும், திருப்பி நாம் ஆரம்பத்திலிருந்து அந்த ஃபாத்தியா ஓதணும் அப்படிங்கிறத நம்ம விளங்கிக்கிடுவோம். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க, இந்த காலையில் நேரத்தோடையே ஒரு மனிதர் ஜும்மாவுக்கு வந்துட்டாங்க. அவங்களுக்கு என்ன சதக்கா கொடுத்த நன்மை, ஒட்டகம் கொடுத்த நன்மை, அது எல்லாருக்கும் தெரியும் தானே.
கொஞ்சம் தாமதமாக வர்றார். அவருக்கு என்ன, அவர் மாடு, இந்த இறைச்சியை வச்சு தான் அது சதக்காவுடைய தன்மை. ஒட்டகத்தை விட மாட்டினுடைய இறைச்சி கம்மியாக தானே இருக்கும். இன்னும் கொஞ்சம் தாமதமாக வந்தால் அவருக்கு ஆடு, அதுக்கு மேலே வந்தால் கோழின்னு இருக்குது, அதுக்கு மேலே கொஞ்சம் தாமதமாக வந்தால் முட்டை, அதுக்கு மேலே வந்தான்னு சொன்னால் இமாம் வந்து மெம்பரில் ஏறிட்டார் ஹுத்பாவதுன்னு சொன்னால் அவருக்கு கிடைக்காது. அந்த மலக்குகள் அந்த ஏற்ற சுருட்டிடுவாங்கன்னு வருது. இப்போ இதில் ஒரு கேள்வி நீங்கள் பாருங்கள், இதுதான் இதுக்கு பதில். இப்போ இது ஒவ்வொரு நேரத்தை, இப்போ நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ நேரம், 6 மணிலேருந்து ஆரம்பிப்போம், 7:30 மணி வரைக்கும் ஒட்டகம், 7:30 மணி வரைக்கும் ஒட்டகம், 7:30லேருந்து 9 வரைக்கும் மாடு, 9லேருந்து 10:30 வரைக்கும் ஆடு. இப்படி நீங்கள் வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு ஒரு 1.5 மணி நேரம் அவகாசம்னு வச்சுக்கிறோம். 1:30 மணிக்கு நம்ம 1 மணிக்கு தொழுகன்னு வச்சுக்கிட்டு உதாரணத்துக்கு வைங்களேன், அந்த கால்குலேஷன் நீங்கள் பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு நான் 1.5 மணி நேரம் ஏறக்குறைய சொல்லியிருக்கிறேன். இப்போ நான் ஒரு கேள்வி என்னென்னா, 6 மணிக்கு ஒருத்தர் வந்துட்டார், அவருக்கு என்னது, ஒட்டகம். 7:30 வரைக்கும் டைம் இருக்குல்ல, 7:29க்கு ஒருத்தர் வர்றாரு, அவருக்கு என்னது, ஒட்டகம்தான். அப்போ என்ன, அப்போ நம்ம 6 மணிக்கு வர்றது 7:27க்கே வந்துட்டு போகலாமே. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? அப்போ 6 மணிக்கு வர்றதுக்கு ஒட்டகம், 7:30 மணிக்கு வந்தாலும் 7:30 வரைக்கும் ஒட்டகம் தானே, 7:31 தானே அடுத்த மாடு ஆரம்பிக்குது. அப்போ 7:30க்கு வந்தாலும் ஒட்டகம் தான். 7:29க்கு வந்து ஒருத்தர் உட்கார்றாரு, நாங்கள் ரெண்டு பேரும் சமமா இல்லை. இமாம் சொல்கிறாங்க, 6 மணிக்கு வந்தாரே அவர் கொடுத்த ஒட்டகம் கொழுத்த ஒட்டகம், 7:29க்கு வந்த கொடுத்த ஒட்டகம் மெலிந்த ஒட்டகங்கிறாங்க. 2 கடையில் வித்தியாசம் இருக்குது. அந்த வித்தியாசத்தை எப்படி இமாம்கள் பேசுகிறாங்கன்னு பாருங்கள். இதே மாதிரி தான் இந்த சஃப்புகளை நீங்கள் சீர்படுத்தக்கூடிய அளவுக்கு இருந்து செஞ்சால் 27 நன்மை கிடைச்சிரும். நீங்கள் சரியாக இருந்தாலும் சரி, தூரமாக இருந்தாலும் சரி, கரெக்டாக இருந்தால் 27 கொழுத்த ஒட்டகம், பின்னால் இருந்து சொன்னால் மெலிஞ்ச ஒட்டகம். இவ்வளோ தான் இதற்கான பதிலாக அமையும். யாருக்கெல்லாம் இந்த விதிவிலக்கு, யாருக்கெல்லாம் இந்த ஆம்பளைங்களுக்கு யாருக்கெல்லாம் விதிவிலக்கு கேள்வி புரியல. பள்ளி தொழுவ, பொம்பளை தொழுவ, வீட்டு தொழுவ, ஆம்பளைல யாருக்கெல்லாம் பள்ளிக்கு வர்றதுக்கு விதிவிலக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம், குடும்பத் தலைவர் வந்து எல்லாருக்கும் பொறுப்பா பள்ளி கொண்டு வரதுக்கு, சமுதாய தலைவர் சமுதாயத்தை பள்ளி கொண்டு வரதுக்கு எல்லாருக்கும் பொறுப்பா. அதாவது இதில் வந்து ஜமாத்துக்கு தொழுக வர்றது, ஆண்கள் வந்து பள்ளிக்கு வரணும், பெண்களாக இருக்கக்கூடியவங்க வந்து வீடுகளில் தொழுவணும். இது நமக்கு மார்க்கம் நமக்கு சொல்லித்தரு. அப்போ இதுதான் ஏற்றம் என்று நமக்கு மார்க்கம் நமக்கு பேசுது. இந்த நிலையில் இந்த ஆண்கள் பள்ளிக்கு கொண்டு வர வேண்டியது யார், இது யாருடைய பொறுப்பு அப்படின்னு சொன்னால், முதல் பொறுப்பு உலமாக்கள். அவங்க வந்து மக்களுக்கு ஏவணும், மக்களுக்கு என்ன செய்யணும், ஏவணும். ஏவுறாங்க, ஏவுறது வந்து உலமாக்கள் தான் முதல் பொறுப்புடையவர்கள். எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குது, குடும்ப தலைவருக்கும் பொறுப்பு இருக்குது, மஹல்லா தலைவருக்கும் பொறுப்பு இருக்குது, எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குது. ஆனால் முதல் பொறுப்பு உலமாக்களுக்கு. உலமாக்கள் என்ன செய்வாங்க, தொழுகைக்கு வாங்க அப்படின்னு என்ன செய்வாங்க சொல்கிறாங்க. எல்லாருக்கும் தெரிய தானே செய்யும், ஹையால சலா தொழுகைக்கு வாங்கனால பள்ளிக்கு வரணுங்கிறது தான் அர்த்தம். ஆக அப்படி சொல்லியும் அவங்க வரலன்னா இண்டிவிஜுவலாக அவங்க அல்லாவுக்கு பதில் சொல்லணும், அவர்களை தான் பதில் சொல்லணுமே தவிர, இது பள்ளியே கூட்டு தொழுகைக்கான அடிப்படை ஒன்றுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இதை பெருசாக பிரபலியப்படுத்தணுங்கிறது அவசியமும் இல்லை. ஆனால் கூட்டு தொழுகை என்பது எல்லாருக்கும் உரியது தான் அப்படிங்கிறத. ஒரு நோயாளியாக இருக்கிறாரு, அவர் முடியல, நோயாளியாக இருக்கிறாரு, அவரால் முடியல, அல்லது அவர் தூங்கிட்டாரு, இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு என்ன செய்ய விதிவிலக்கு இருக்குது. இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தூங்கிட்டாருன்னு வச்சுங்க, நிலம் எப்படியும் அவர் ஃபஜ்ருக்கு வந்துடுவார், அன்றைக்கி தூக்கம் அவருக்கு போயிடுச்சு, என்ன செய்கிறது, இவர் குற்றவாளி அல்ல. அல்லாஹ் தஆலா தூங்கியவனையும் மறந்தவனையும் குற்றம் பிடிக்க மாட்டான்னு ஹதீஸ் இருக்கு. ஒரு கல்யாண வேலை, வீட்டில் ஃபுல்லாக உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு, திடீர்னு அடா தொழுகைக்கு போகலையே அப்படின்னு ஞாபகம் வருது. இன்னும் சொல்ல போனால் லொஹருடைய லொஹரே தொழில் அவர் தொழு நினச்சிக்கிட்டாரு, லொஹர் தொழிலே லொஹர் கலாம் ஆயிடுச்சே அப்படின்னு அவர் என்ன செய்கிறார், வேதனைப்படுறார். தொழக்கூடியவர் தான், அப்போ அவர் மறந்துட்டார். இந்த இரண்டையும் அல்லாஹ் பொறுக்குகிறான் அப்படிங்கிறாங்க நமக்கு.
அதனால் இது எல்லாருக்குமான பொறுப்பு, குறிப்பாக உலமாக்களுக்கான பொறுப்பு. அதற்கடுத்து சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கான பொறுப்பு. எல்லாத்தையும் வர தொழுகைக்கு ஏவுறதுங்கிறதும், அதே மாதிரி நல்ல விஷயங்களை ஏவுறதுங்கிறதும், தீய விஷயங்களை விளக்குறதுங்கிறதும் முதல் நிலையில் இருக்கக்கூடியவர்கள் உலமாக்கள். அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்தஸ்தில் உள்ளவர்கள். அல்லாஹ் தௌஃபீக் செய்யட்டும். இமாமுக்கு ஒரு அப்படின்னா யூசஃபரோட தோழர்கள் போலதான் வியாசம் பொறுத்தவரை வந்து இமாவாசியம் பண்ணி தெரிஞ்ச நாளுக்கு அதிகமாக கிடையாது. காஜியாதால வருவாங்க, அவங்க தோழிங்க. இப்படி யாருமே இல்லாத என்ன செய்யும்? இதுக்கு நம்ம என்ன இது தொழ வைக்கிறதுங்கிறது ஒரு தொழுகிற விஷயம் தானே. நம்ம வந்து தொழுகிற விஷயம். தொழக்கூடியவங்க வந்து எல்லாருக்கும் ஒரு ஃபாத்தியாவும் குல்லுல்லாஹும் தெரிஞ்சால் போதும் தானே. குல்லுல்லாஹ் முதல் ஃபாத்தியா ஓதுறதுன்னு எடுத்துக்கிட்டால் ஃபாத்தியா ஓதிடுறார். எல்லாருக்கும் ஃபாத்தியா ஓதி தெரிஞ்சு தான் ஆகணும். ஒரு குல்லுல்லாஹ் தெரிஞ்சிட்டா போதும். 2 ரக்காத்துலேயுமே ஒரு குல்லுல்லாஹ் ஓதுனாலும் ஓகே தான். அல்லாஹ் அக்பர். மற்றபடி அவர் தொழுகிற மாதிரி தொழுதுக்கிட்டோம். அதுக்கு பிறகு நம்ம என்ன தொழுகை முடித்த பிறகு பெரிய விவகாரம் எங்கே வரும்னா துவா ஓதணுமே அப்படிங்கிற ஒரு பிரச்சனைகள் வரும். அப்போ தமிழ்லேயே கூட என்ன செஞ்சுட்டு போயிடலாம், துவா ஓதிட்டு போகலாம். தெரியல, ஆள் இல்லை, அப்படி இல்லைன்னா பின்னால் அதுக்குள்ளே இமாம் என்ன செய்வார், டக்குன்னு அதுக்குள்ளே வந்துடுவாங்க. வந்துட்டால் அவங்களே என்ன செய்ய துவா ஓதிக்கிடுவாங்க. அதனால் இப்படி தான் நம்ம செய்ய முடியும். அப்படி இல்லை இந்த மாதிரி இடங்களெல்லாம் வந்து நாமவே தொழ வைக்கிறதுக்கான ஒரு பயிற்சி ஏற்படுத்தி கொடுக்கணும். சில பயிற்சிகளை நம்ம ஏற்படுத்தி கொடுத்தோன்னு சொன்னால் அது ஒரு ஹைராக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். பரவலாக தெரிந்த விஷயம் என்னவென்று கேட்டால், தொழுகையின் போது தும்மல் வந்தால் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லக்கூடாது, கொட்டாய் வந்தால் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் என்று சொல்லக்கூடாது என்று, தொழுகையில் மட்டும் சொல்லக்கூடாது என்று பரவலாக தெரிந்த ஒரு விஷயம். தாங்கள் சொல்லும் பொழுது இது போன்று அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் சொல்லலாம், அது தும்மல் வந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லலாம். அது கொஞ்சம் தெளிவாக சொல்லிட்டீங்கன்னா இன்னொரு எல்லாரும் சொல்லிட்டீங்கன்னா. இந்த அவுது என்பது, அதாவது கொட்டாய் வந்தால் அவுது பில்லான்னு சொல்கிறது, தும்மல் வந்தால் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்வது என்பது அது எப்போதும் உள்ளதான். தொழுகையிலும் சொல்லலாம், தொழுகைக்கு வெளியிலும் சொல்லலாம். ஆனால் ஃபாத்திஹா ஓதிக்கொண்டு இருக்கும் பொழுது ஃபாத்திஹாவை பிரேக் பண்ணுற மாதிரி ஒரு வார்த்தையை நம்ம சொன்னால் திருப்பி நம்ம என்ன செய்யணும், ஸ்டார்ட் பண்ணணுங்கிறத சொல்கிறோம். அது அவுது நீங்கள் சொன்னாலும் சரி, தும்மல் போட்டு அல்ஹம்துலில்லாஹ் மாலிகி யௌமித்தீன் ஹஜ் தும்மல் போட்டிங்க அல்ஹம்துலில்லாஹ் இப்படி சொல்லிட்டிங்கன்னா திருப்பி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னு ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறோம். தும்மலை பற்றி தான் நம்ம பேசிட்டு வந்தோம், கேள்வி போகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த தும்மலில் இது பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தும்மல் போட்டு ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால், தும்மல் போட்டு அல்ஹம்துலில்லாஹ் என்று ஒருவர் ஏன்னா அந்த அல்ஹம்துலில்லாஹ் அவங்க சொன்னதுனால அதை நான் நிறைவுபடுத்திடுறேன். ஏன்னா நான் அது ஒன்று பாக்கி இருக்குன்னு சொன்னால அதை முடிச்சிடுறேன். அதுக்கு பிறகு 1-2 கேள்வியோடு நம்ம நிறைவுபடுத்திக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யார் வந்து தும்மல் போட்டு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுகிறாரோ அவருக்கு 70 வகை நோய்கள் வராமல் பாதுகாக்கப்படுகிறார். இதில் ஆக குறைஞ்சது எது தெரியுமா, அஹ்வனுல் ஜுதாம், வெண்குஷ்டம் அவருக்கு வராது. இந்த 70 நோய் அல்ஹம்துலில்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ பெரிய விஷயம் நமக்கு சொல்லி தந்திருக்காங்க. சிம்பிள் தானே, ஹஜ்ஜின் தும்மல் போட்டோம் அல்ஹம்துலில்லாஹ், இது சொல்கிறது கஷ்டமா? ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்துட்டு இந்த சமூகத்தை எப்படி பாதுகாக்கிறாங்க, 70 வகையான நோய்கள் இந்த சமூகத்தை அண்டாமல் பாதுகாக்கிறாங்க. அதில் அஹ்வனுஹா, அதில் ஆக குறைஞ்ச நோய் எது அப்படின்னு கேட்டால் இந்த ஜுதாம் என்று சொல்லக்கூடிய வெண்குஷ்ணம் வராம். ஒரு சின்ன தகவலோடு நான் உங்களுக்கு நிறைவுபடுத்துகிறேன். என்னுடைய ஒரு 2 கேள்வியோடு நம்ம நிறைவுபடுத்தும் இன்ஷா அல்லாஹ். அருமையானவர்களே, இமாம் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, சிஹாவு சித்தால புகாரி முஸ்லீம் நசை இருக்குல்ல, இதில் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு பயணம் போகிறாங்க. எவ்வளோ பெரிய கடல், பெரிய முஹத்திஸ். அவங்க வந்து பயணம் போகிறாங்க. அப்படி பயணம் போகும் பொழுது கப்பலில் போகிறாங்க. கப்பலில் சொன்னால் இன்னைக்கு கடலையே ஊருக்கு கொண்டு வந்துடுறான். அந்த காலத்துலலாம் வந்து கப்பல் நடுவில் இருக்குது நிற்கும், நல்ல ஆழமான இடத்துல தான் கப்பல் கரைக்கு வராது. இங்கேருந்து போட்டில் போய் தான் என்ன செய்வாங்க, ஏறுவாங்க. நம்ம பார்த்துருக்குறோம். போட்டில் போய் அங்கே ஒரு ஏணி தொங்க விட்டுருப்பாங்க, அதில் ஏறுவாங்க. அதே மாதிரி இந்த காரூரா அந்த படகுல என்ன செய்கிறாங்க,
அவங்க கப்பலில் போகிறதுக்காக வேண்டி அவங்க படகுல போய் ஏறுறாங்க. ஏறி படகு மூவ் ஆயிடுச்சு. படகுல எத்தனை பேர் போவாங்க? ஒரு 30 பேர் போவாங்க. கப்பலில் 300 பேர் போவாங்க. அப்போ அந்த படகு வந்து ட்ரிப் அடிக்கும். அப்போ அதுக்கு ஒரு தீனார் கேட்குறான். இந்த படகுல போகிறதுக்கு கப்பலுக்கு காசு தனியாக இருக்கும், இந்த படகுல போகிறதுக்கு ஒரு தீனார் கேட்குறான். அந்த தீனாரை கொடுத்தாச்சு. இவங்க படகுல ஏறி படகு கடலில் மூவ் ஆயிடுச்சு. அப்படி மூவ் ஆகும்போது கரையில் நின்ற ஒருத்தர் தும்மர் போட்டார், அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு இவங்க காதில் வந்து விளங்கிடுச்சு. இவங்க அந்த படகு மூவ் ஆகி போய்கிட்டே இருக்கு. இவங்க திருப்பி அதை காதில் கேட்டவங்க என்ன செய்யணும்? யர்ஹமுக்கல்லான்னு சொல்லணுமா இல்லையா? ஒருத்தர் தும்மல் போட்டால் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டார்னு சொன்னால் இவர் யர்ஹமுக்கல்லான்னு சொல்லணும், சுன்னத். அப்போ இவங்க யர்ஹமுக்கல்லாஹ், அல்லாஹ் உனக்கு ரஹமத் செய்வானாகன்னு சொல்லணும். இப்படி சொன்னால் அவர் காதில் அது விளங்கணும். யர்ஹமுக்கல்லாஹ், அல்லாஹ் உனக்கு ரஹமத் செய்வானாகன்னு சொல்லும்போது நேராக பார்த்து பேசுகிறது தானே. அப்போ அது காதில் விளங்கணும். இங்கே இவங்க சொல்லும்போது இந்த தண்ணியினுடைய அந்த போட் போகும்போது அந்த சத்தம் இருக்குல்ல, இங்கே யர்ஹமுக்கல்லான்னு சொன்னால் அவங்க காதில் விளங்காது. அந்த மாதிரி படகு மூவ் ஆயிடுச்சு. அவன் சத்தம் இவங்களுக்கு வந்துடுச்சு. இவங்க சத்தம், சில பேர் சத்தம் துணி கொஞ்சம் பெருசாக இருக்கும், சில பேர் சத்தம் மெதுவாக இருக்கும். அப்படி சத்தம் போட்டு பேசுப்பா, எனக்கு இவ்வளோ தான் சத்தம் போட முடியுது சொல்லுவாங்க இல்லையா? அப்போ இவங்களுடைய சத்தம் அவனுக்கு விளங்காதுங்கிறது கன்ஃபார்ம், இவங்களுக்கு நல்லா தெரியுது. படகு வந்து கப்பல் கிட்ட போயிடுச்சு. எல்லாரும் இதில் ஏறிட்டாங்க. இவங்க மட்டும் கப்பலில் ஏறலை. என்னான்னு கேட்குறான் படகு ஓட்டி. இல்லை, என்னை திருப்பி கொண்டு வாப்பா, திருப்பி போய்ட்டு அடுத்த ட்ரிப் அடிப்பா. இல்லை, அதில் நான் திருப்பி வர்றேன். சரி பரவாயில்ல, திருப்பி நீங்கள் ஒரு தீனார் தரணுங்கிறான். அவன் கூலி கேட்குறான். திருப்பி நீ கொண்டு வரணும்னு சொன்னால் நீ ஒரு தீனார் தர்றேன்ட்டாங்க. நேராக பாருங்கள் இந்த சுன்னத்தை எப்படி இமாம்கள் பேணி இருக்கிறாங்கண்டு. இறங்கி நேராக போயிட்டு அங்கே போய் என்ன செய்கிறாங்க, அவங்க கிட்ட போய்கிட்டு யர்ஹமுக்கல்லாங்கிறாங்க. எவ்வளோ நேரமாச்சு, யர்ஹமுக்கல்லாங்கிறான். அப்போ அவன் என்ன சொல்ல, யுஸ்லிஹ் பாலக், அவனு ஒரு துவா செய்வான் இல்லையா? அது சொல்கிறது இருக்குது, அல்லாஹ் உங்களுடைய காரியங்களை இணக்கமாக்கி வைப்பானாக அப்படின்னு அவங்க ஏறி வந்துட்டான். அப்போ அவங்க நண்பர்லாம் கேட்டாங்க, என்ன இப்படி அப்படிங்கும்போது, ஒருவேளை அவன் மக்பூலான துவாவாக இருந்தால், துவா அங்கீகரிக்கப்பட்டவனாக இருந்தால் அந்த துவா எனக்கு கிடச்சிருமே. ஒரு தீனார் தங்க காசு கொடுத்து போயிட்டு திருப்பி ஏறி வந்துட்டாங்க. கப்பலில் இப்போ ஏறியாச்சு. கப்பலில் ஏறி புறப்பட்டு போய்கிட்டு இருக்கும்போது ராத்திரி எல்லாம் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு படுத்து பாருங்க இல்லையா, படுக்கும்போது ஒரு அசரீரி முழுங்குகிறது. நல்ல கவனிக்கணும் பாருங்கள். ஒரு அசரீரி, ஒரு சப்தம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வருகிறது, மலக்குமார்களை வச்சு. இஷ்தரா அபு தாவூத் அவ் கமா கால் இஷ்தரா அபு தாவூத் அல் ஜன்னத பிதீனாரின் வாஹித். அபு தாவூது ஒரு தீனாரை கொண்டு சொர்க்கத்தை வாங்கிவிட்டார். எப்படி கபூல் ஆயிடுச்சு பாருங்க. அப்போ இது ஒரு பெரிய விஷயம். எனவே நம்ம தும்மலுக்கு அல்ஹம்துலில்லான்னு சொல்கிறது, அந்த அல்ஹம்துலில்லாவை கேட்கறது யர்ஹமுக்கல்லான்னு சொல்லணும். ஆனால் தொழுகையில் நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லலாமா? சொல்லலாம். தொழுகையில் அவரை பார்த்து யர்ஹமுக்கல்லாஹ் சொல்லாமா? சொல்லக்கூடாது. நல்ல கவனிக்கணும். ஏன் அப்படின்ட்டா, யர்ஹமுக்கல்லான்னா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வை புகழ்றது, அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அது ஓகே. யர்ஹமுக்கல்லான்னா நீங்கள் பேசுறது, அல்லாஹ் உனக்கு ரஹமத் செய்வானாக, டைரெக்டாக பேசுறது ஆயிடுச்சா இல்லையா? அது செய்யக்கூடாது. அப்போ தொழுகையை முடிச்சுட்டு அவருக்கு யர்ஹமுக்கல்லான்னு சொல்லணும். டைம் போனாலும் பரவாயில்லை. தும்மல் போட்டுட்டார் தொழுகையில், நீங்கள் யர்ஹமுக்கல்லான்னு சொன்னீங்க, தொழுகை பாத்தில் ஆகிடும். அது சொல்லக்கூடாது. தொழுகையை முடித்ததற்கு பிறகு இதை சொல்ல வேண்டும் என்பதையும் இதன் வழியாக நான் கூறிக்கொண்டு, சொல்வதற்கு செய்திகள் நிறைய இருக்குது. நானும் ஒரு அவசர பயணத்தில் இருக்கிறதுனால என்னுடைய உரையை இதோட நிறைவுபடுத்திக் கொள்கிறேன். அல்லாஹ் இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக. ஓரிரு கேள்விகளுக்கு ஒரு 5 நிமிஷம் மட்டும் நான் என்ன செய்வேன், இருங்க, நான் புறப்பட வேண்டியிருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் ஏதாவது கேள்விகள் தான் கேட்டுக்கொள்ளலாம். இதுவரை நமது அதிரத் அவர்கள் சப்பு எப்படி அமைப்பது என்றும் வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் மாறி மாறி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று தெளிவாக எடுத்துரைத்தார்கள். மிக்க நன்றி. கொரோனா போன்ற பெருந்தொற்று காலங்களில் இடைவெளி விட்டு தொழுவது கூடுமா? அதை எனக்கு பண்ணி வைக்கிறேன். இதற்கான அவங்க கொரோனா போன்ற காலங்களில் இடைவெளிட்டு கூடுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. பொதுவாகவே நம்ம எல்லாமே சொல்லிட்டோம், இடைவெளி விட்டு தொழுதால் தொழுகை கூடும் அப்படிங்கிறது பொதுவான ஹுக்கும் தான். நீங்கள் ஒரு சஃப்லேருந்து சஃப் இல்லாமலேயே நீங்கள் அங்கே ஒரு உதாரணமாக ஒரு பள்ளிவாசல்ங்கன்னு வைங்களேன், 1 கிலோமீட்டர் இருக்குது, ஒரு பெரிய பிரம்மாண்டமாக மஸ்ஜித் நபிலாம் பார்க்க தானே செய்கிறோம், எங்கெங்கே நிற்கிறாங்கன்னு பார்க்குறோமா இல்லையா?
அப்போ ஜமாத்து கூடுமா கூடும், தொழுகை கூடுமா கூடும், அதற்கான தவாபுகள் கிடைக்காது. இப்போ இவங்க கேட்ட கேள்வியில் உள்ள கருத்து என்ன அப்படின்னா, இப்போ நம்ம சேர்ந்து தொழுவணும் தான் நம்ம விரும்புகிறோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்பட்டு, கொரோனாங்கிற ஒரு பிரச்சனை ஏற்பட்டு முசாஃபா செய்ய வேணாம், இதை வேணாம், தொட வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழலான ஒரு நிலை ஏற்பட்டால் இப்போ இந்த மாதிரி தொழும் பொழுது அந்த முழு கூலி நன்மை கிடைக்குமா என்பதான் இதனுடைய கருத்து. அப்படி தானே? அதை தான் அவங்க கேட்குறாங்க. அப்போ நம்ம இதுக்குண்டான விளக்கம் நம்ம சொல்லிட்டோம். ஆனால் அவங்களுடைய கேள்வி நான் விளங்கி கொண்டது, இப்போ ஒரு நியாயமான காரணம் இருக்குது. கொரோனா போன்ற இதனால் சேர்ந்து நம்ம நிற்க முடியல, நிற்கணும் தான் நினைக்கிறோம், ஆனால் யாராலையும் நிற்க முடியாது. இப்படி இடைவெளி விட்டு தொழ வேண்டிய ஒரு நிர்பந்தமான ஒரு நிலை. காபாவையே பூட்டி ஹரம் ஷரீஃபையே பூட்டி போட்டாங்க இல்லையா? அந்த மாதிரி நிலைமையில் இப்படி நின்றால் முழுமையான கூலி கிடைக்குமா என்றால் நிச்சயமாக கிடைக்கும். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா இது ஒரு சபபு. இந்த கொரோனாங்கிறது இப்போ வந்தது இல்லை, குர்ஆனே அது சொல்லுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்திலேயே அது இருந்தது. லா மிசாஸ், இந்த குர்ஆனில் நீங்கள் பார்க்கலாம், சூரத்து தாஹால வருது. அந்த சாமீரிங்கிறவன் அவன் ஒரு அநியாயம் பண்ணான், அவனுக்கு தான் இந்த கொரோனாவை எல்லாத்தெல்லாம் ஏற்படுத்தினான். அவன் என்ன செய்ய, என்ன தொடாதே, என்னது லா மிசாஸ் தான் சொல்லிட்டு கிடப்பான். அப்படி ஒரு நோயை அல்லாஹ் அவனுக்கு ஏற்படுத்தி இருந்தான். அவனை யாருமே தொட முடியாது, தொட்டு விலகி இருக்கக்கூடிய ஒரு சூழல் குர்ஆனே நமக்கு சொல்லுது. சூரத்து தாஹால அது இருக்குது. நீங்கள் சாமிரி சூரா படித்தா உங்களுக்கு தெரியும். அந்த தர்ஜமாலையும் அதை பார்க்கலாம். தர்ஜமா பார்க்குறத விட தஃப்சீரை தான் பார்க்கணும். தஃப்சீரை பார்த்தா அதனுடைய வரலாறையே முழுமையாக என்ன செய்வாங்க, எழுதுவாங்க. அது அப்போவே ஏற்பட்டு. அதனால் இந்த மாதிரி ஒரு சங்கடமான நிலைகள் ஏற்பட்டால் அது என்ன, இப்போ உதாரணமாக ஃபர்து தொழுகையை நின்று தான் தொழுவணும் இல்லையா? நிற்க முடியல, பெரிய மனுஷன் நிற்க முடியல, கால் வலி, உட்கார்ந்து தான் தொழுகிறது. அப்போ நின்று தொழக்கூடிய நன்மை உட்கார்ந்து தொழுவருக்கு கிடைக்குமான்னு கேட்டால் இப்போ அவரால் முடியலைன்னா கிடைக்கும். இப்போ சுன்னத்தான தொழுகையில் உட்கார்ந்தே தொழலாம். சுன்னத்தான தொழுகையில் நிலை ஃபர்து அல்ல. சுன்னத்தான தொழுகையை ஒருத்தர் உட்கார்ந்து தொழுகிறான்னு வைங்க, நிற்க முடியும், உட்கார்ந்து தொழுதால் தொழுகை கூடுமா கூடும். ஆனால் நின்று தொழுவதில் கிடைக்கக்கூடிய பாதி நன்மை தான் உட்கார்ந்து தொழுதா கிடைக்கும். ஆனால் அதே சமயத்தில் நிற்க முடியல அப்படின்னு வரும் பொழுது அவருக்கு முழு நன்மையை அல்லாஹ் தர போதுமானவர் என்பதை இதன் மூலமாக சொல்லிக்கொண்டு, அது நேற்றே சொல்லிட்டோம். உதவுடையது வீட்டிலேருந்து வரும்போது உள்ள பள்ளிக்குள்ளே வரும்போது காலை கழுவிட்டு தான் வரணுமா அப்படின்னு கேட்குறாங்க. நேற்று உதவுடைய சப்ஜெக்டை நம்ம பேசணும். அல்ஹம்துலில்லாஹ் நம்ம என்ன சொன்னோம், காலை கழுக இல்லைன்னாலும் பரவாயில்லை, ஆனால் பொதுவாக காலை கழுவிட்டு வர்றது நல்ல விஷயம். மஸ்ஜிதுக்குள்ளே வர்றோம், தூசி பட்டிருக்கும், அது இருக்கும். நீங்கள் காலை கழுவிட்டு வர்றது அது இஸ்ராஃபாக ஆகாது. அந்த தண்ணியை அதிகமாக நீங்கள் பள்ளியுடைய தண்ணியை அதிகமாக உபயோகிக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதனால் கூடிய மட்டும் வீட்டிலிருந்தே உது செஞ்சுட்டு வாங்க நம்ம நேற்று சொல்லியிருந்தோம். ஆனால் அதே சமயத்தில் வெளியில் வரும்பொழுது தூசி அதெல்லாம் படத்தானே செய்யும், ஒரு வசுவசத்தாக இருக்கும், ஒரு ராகத்தாக இருக்காது மனசு. ஒரு காலை கழுவிட்டு வந்துட்டால் மஸ்ஜிதுக்குள்ளே வரும் பொழுது அப்போ ஒரு தூய்மையோடு போகணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையோடு வர்றோம். அந்த சிந்தனை நல்ல சிந்தனை. அல்லாஹ் தௌஃபீக் செய்யட்டும். அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். இது நேற்று நம்ம சொன்னோம், ஜம்மு சப்ஜெக்ட் பேசுவோம் அப்படின்ட்டு. ஹனஃபிகள் ஜம்மு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. பொதுவான ஹுக்கும் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் அடுத்தடுத்து கேள்வி கேட்டு ஊருக்கு போகிறத அரெஸ்ட் பண்ணிடாதீங்க. எனக்கு சரி, இதோடு முடிச்சுக்கிறேன். எனக்கு நான் சந்தோஷமாக தான் நான் சொல்கிறேன், வருத்தமாக சொல்லலை. ஆனால் அது ஆர்வத்தை நான் பாராட்டுறேன், எனக்கு ஆர்வம். ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் கூட டைம் 2 நாள் தந்துருக்கிறாங்க. கர்மமாக கூட ஒரு 4 நாளாக இருந்தால் அந்த நிகழ்ச்சி நிறைய செய்திகள் பேசலாம், ஒவ்வொரு தலைப்புலையாக நம்ம பேசலாம். அவங்க கூட ஆச்சார் கூட சொல்லும் பொழுது ஜனாசாவுடைய விஷயங்கள் பேசணும், இந்த பாகப்பிரிவினை, ஒருத்தர் மரணித்துட்டா, இதெல்லாம் முக்கியமான விஷயம் சமூகத்திற்கு. இதெல்லாம் இல்முங்கிறது ஒரு பெரிய கடல், அது பெரும் கடல், இது பெரிய ஞானம். அது சரி, ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இப்போ கடைசியாக அந்த கேள்விக்கு மட்டும் நான் பதில் சொல்கிறேன். அதாவது ஜம்முங்கிறது லொஹரையும் அசரையும் சேர்த்து தொழுகிறது, மக்ரிபையும் இஷாவையும் சேர்த்து தொழுகிறது. இது ஷாஃபி மதுஹபில் தான் இருக்குது. பிரயாணத்துலையும் சேர்த்து தொழுவலாம், கடுமையான நோயிலையும் சேர்த்து தொழுவலாம். நிறைய பேருக்கு அது தெரியறதில்லை. நோயாளி வீட்டில் படுத்துருவாங்க பார்த்தீங்களா, அவங்களால ஒவ்வொரு வக்துக்கும் எழுந்து தொழுகிறது ரொம்ப சிரமப்படுவாங்க. அவங்க லொஹரை தொழுவும் போதே அந்த லொஹருடைய வக்துலேயே அசரை தொழுதரலாம். பிரயாணிக்கும் இருக்கிறது, நோயாளிக்கும் இது இருக்கிறது. அதே மாதிரி கடும் மழை, கொட்டும் மழையாக இருக்குது, பள்ளியில்
ஒரு வக்துக்கு வந்தாச்சு, இனி அடுத்த வக்துலையும் நீ இந்த மாதிரி மழை இருக்கும் அப்படின்னு சொல்கிறான், பயங்கரமாக இருக்குது, வந்து போனால் திருப்பி வர முடியாதுன்னு சொன்னால் அந்த சமயத்திலும் கூட சேர்த்து தொழுவதற்கு ஷாஃபி மதபில் அனுமதி இருக்குது. இப்போ ஹனவி மதபை பொறுத்த வரைக்கும் பிரயாணத்தில் வந்து சுருக்கி தொழுகிறது வாஜிபு. 4 ரக்காத்து உள்ள தொழுகை 2 ரக்காத்தை தொழுகிறது. ஆனால் ஷாஃபி மதபில் சுருக்கி தொழுகிறதும் இருக்குது பிரயாணத்தில், அதே மாதிரி சேர்த்து தொழுகிறதும் இருக்குது. லொஹரோட அசரையோ அல்லது அசரோட லொஹரையோ, மக்ரிபோட இஷாவையோ அல்லது இஷாவோட மக்ரிபோ, ஒன்று முற்படுத்துறது பிற்படுத்துறது 2 வகை இருக்குது. இது முற்படுத்தல் பிற்படுத்தல் இந்த சேர்த்து தொழுவது என்பது ஹனவி மதஹபில் இல்லை, ஒரே இடத்துல மட்டும் இருக்குது, ஹஜ்ஜில் மட்டும். அது ஹஜ்ஜில் மட்டும்தான் ஹஜ்ஜுடைய வணக்கமாக அது பார்க்கப்படுகிறது. ஆனால் அவங்க அந்த மாதிரி ஒரு நிலை வரும் பொழுது நம்ம மார்க்கம் ரொம்ப லேசானது அழகான ஒரு மார்க்கம். நம்ம என்ன செஞ்சுக்கிடலாம், நம்ம வந்து ஹனஃபி மதஹபை ஷாஃபி மதஹபை பின்பற்றி நான் ஜம்மு செய்கிறேன், சேர்த்து தொழுவது நியத்து வச்சாலே சப்ஜெக்ட் முடிஞ்சுது, அவ்வளோதான். பெரிய ஒரு இப்போ இன்னும் பாருங்கள், ஷாஃபி மதஹபில் பொறுத்த வரைக்கும் ஒரு பெண்ணுக்கு நம்ம நிக்கா செஞ்சு வைக்கிறதா இருந்தால் யார் வேணும், பெண்ணோட அத்தா இருக்கணும். அத்தா இல்லைன்னா அத்தாட அத்தா, அவர் இல்லைன்னா அவரோட அந்த பெண்ணினுடைய சகோதரர், இப்படி ஒரு லிஸ்ட் இருக்குது. அத்தா இருக்கிறார், அத்தா இருக்கும்போது அத்தாட அத்தா வச்சு செய்ய முடியாது, வாப்பா இருக்கும்போது வாப்பாவுடைய வாப்பா வச்சு செய்ய முடியாது, அந்த நிக்காக அவர் வழியாக வரமாட்டார். இவர் இல்லைன்னா அவர் வருவார். ஆனால் இப்போ இவர் இருக்கிறாரு, இவர் இந்த அத்தா வந்து குடும்பத்தோட வம்பு மனைவியை தலாக் சொல்லிட்டு போயிட்டார், நம்ம பார்க்குறோமா இல்லையா? இப்போ இந்த கல்யாணத்துக்கு வரமாட்டார். இப்போ அத்தா ஹயாத்தா இருக்காரா இல்லையா? இருக்கும்போது அத்தாட அத்தா இருந்தாலும் வழியாக வர முடியாது, அவனுடைய சகோதரனும் வர முடியாது. நல்லா கவனிக்கணும். இப்போ என்ன செய்வது? எப்படி அத்தா ஹயாத்தால இருக்காரு, யார் கல்யாணம் முடிச்சு வைப்பா அப்படின்னு கேட்டால், இப்போ ஹனஃபி மதஹபை பின்பற்றி அந்த பெண்ணிடமே இதன் உத்தரவு வாங்கி கொள்ளலாம். அந்த யார் நிக்கா, இப்போ நான் நிக்கா செஞ்சு வைக்கிறேன் அல்லது நம்ம பள்ளியோட இமாம் நிக்கா செஞ்சு வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க இப்போ யார் நிக்கா செஞ்சு வைக்கிறாங்களோ அவங்களே அந்த பெண்ணிட்ட போய் அல்லது காலியோ பெண்ணிட்ட போய், இந்தாருடைய மகன் இன்னாரை, இத்தனை மகருக்கு ஒரு 25 கிராம் தங்க நகை மகருக்கு உனக்கு நான் நிக்கா செய்தர சம்மதமா, உத்தரவு தர்றியா? உத்தரவுன்னு கேட்கணும், பீதுனிஹா, நான் உத்தரவு தர்றேன், முடிஞ்சு போச்சு. இப்போ ஷாஃபி யாரை பின்பற்றுறாங்க? ஹனஃபியை தானே பின்பற்றுறாங்க. இதே மாதிரி செய்வதற்கு மார்க்கத்தில் நமக்கு அனுமதி இருக்குது. அல்லாஹ் தௌஃபீக் செய்யட்டும். அழகான மார்க்கம், இனிமையான மார்க்கம், ரொம்ப அற்புதமான மார்க்கம், ஆரோக்கியமான மார்க்கம், அறிவுபூர்வமான மார்க்கம். அல்லாஹ் தந்ததற்கு, அந்த மார்க்கத்தில் அல்லாஹ் நம்மை கொண்டு இணைத்து வைத்ததற்கு அவருக்கு நிறைய நாம் ஷுக்குர் செய்வோமாக. அல்ஹம்துலில்லாஹ் வஷ்ஷுக்குர் இல்லா. அல்லாஹ் நம்மை பொருந்திக் கொள்வானாக, இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக, நம்முடைய பாவப்பிழைகளை மன்னித்து குறைகளை மறைத்து ஈருலக சௌபாக்கியங்களையும் தந்தொருள் வாழிப்பானாக, நம்முடைய மக்களை நமக்கு கண்குளிர்ச்சியாக ஆக்கி வைப்பானாக, சமூகத்திலே ஒற்றுமையை தருவானாக, சங்கடமான நிலைகளிலிருந்து, வறுமையான நிலைகளிலிருந்து, கொடுமையான நோய்களிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாத்து, நாம் மரணிக்கக்கூடிய தர்வாய் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்து கொண்டு மரணிக்கக்கூடிய மகத்தான பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் நம் சந்ததிகளுக்கும் தந்தருள் வாழிப்பானாக. இந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடியவர்கள், குறிப்பாக இந்த மஹல்லாவை சார்ந்தவர்களுக்கு அல்லாஹ் தாலா பேரருள் வாழிப்பானாக. இந்த ஊர் மக்களுக்கு அல்லாஹ் அருள் வாழிப்பானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரப்பனா இக்ஃபிர் லனா வ லிவாலிதீனா வ லிமஷாயிഖിനാ வ லிஅஸாத்திதினா வ லிஅஹ்பாபினா வ லிஜீரானினா வ லிமன் அவ்ஸானா பித்துஆ ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. வ ஸல்லல்லாஹு தஆலா வ ஸல்லம் அலா ഖൈർ ഖൽഖിஹி வ நூரி அர்ஷிஹி சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل وسلم. السلام عليكم.